நம்முடைய மீட்பருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க நாம் ஒப்புக் கொடுக்கலாம். இந்த நாளுடைய தியான பகுதி மெய்யாகவே நம் அத்தனை பேருடைய மன கண்களையும் திறக்க, சத்தியத்தை பார்க்க பரிசுத்த ஆவியானவர் உதவிகளை செய்வார் என்று கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளுடைய பகுதியில் தான் நாம் தியானிக்க ஆரம்பிக்க போகிறோம். வேதத்தில் இந்த பகுதி மிகவும் நமக்கு இன்றைக்கும் பிரயோஜனமா இருக்கும் என்று நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிக்கிறேன். பார்க்கலாம், 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15 தொடங்கி வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு ஏது? அவிசுவாசியுடனே விசுவாசிகளுக்கு பங்கு ஏது? தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் தேவன் சொல்லுகிறார், நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் புறப்பட்டு போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் தேவன் வசனம் என்ன? அடுத்த வசனத்தை வாசிங்க. நான் உங்களை ஏற்றுப்பேன், நீ என்னை அப்பான்னு கூப்பிடு, நான் உன் மகனே மகளேன்னு சொல்லுவேன். கூட்டமா உட்கார்ந்து அப்பா அப்பா என்று சொல்கிறதுனால அவர் நமக்கு பதில் கொடுக்கிறவர் அல்ல. கூட்டமா இருக்கிறதுனால கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் அத்தனை பேரும் தேவனுக்கு பிள்ளைகளாகும்படி அவர் கட்டளையிட்டு இருக்கிறார் என்பதை மாத்திரம் வைத்துக் கொண்டு அடுத்த பகுதியை மறந்து போகக்கூடாது. தேவன் இன்றைக்கும் உலகம் எங்கும் ஒரு பண்டிகை கொண்டாடுகிறது என்று சொன்னால் அது இந்த ஒரு பண்டிகை. At least 93 to 95% of people celebrate those are so-called Christians. நல்லா கவனி, நான் கடந்த வருஷமோ அல்ல அதுக்கு முந்தின வருஷமோ முதலாவது ஒரு சில காரியங்களை சொல்லிட்டு பாரம்பரியமாய் கிறிஸ்துமஸை கொண்டாடினவன் தான் நானும். அதை உலகத்தோடு உலகமாய் சேர்ந்து மனதுக்கு தோன்றுகிறபடியும் எண்ணத்துக்கு வருகிறபடியெல்லாம் செய்தவன் தான் நானும். ஆயினும் கூட கர்த்தருடைய வசனங்களை வாசிக்க அல்லது கர்த்தர் காண்பித்து கொடுத்தால் அதை கீழ்ப்படிய ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தருக்கு சொன்ன போதுதான் இந்த சத்தியங்களை கர்த்தர் காண்பித்து கொடுக்க ஆரம்பித்தார். அதுக்கு செவி சாய்த்தபடினால் தான் நான் இன்றைக்கும் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை நடத்தி வருகிறார். Why? Because I told God, you tell, we listen. நீ சொல்லும், நாங்க கேட்போம். இது கடந்த 2 வருஷமும் கூட 2020 டிசம்பர், 2021 டிசம்பர், 2022 டிசம்பர், 3 டிசம்பர் வருஷத்துல இந்த 3 வருஷமா டிசம்பர் மாதமும் கூட சில சத்தியங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுத்தது. இந்த வருஷமும் ஒரு சில காரியங்களை கற்றுக்க போறோம். அதுக்கு முதல்ல நான் கடந்த சில காரியங்களை வேகமா சொல்லி இந்த வருஷத்தோட தியானத்துக்கு போகலாம். சரியா? நல்ல கவனி. இந்த வருஷத்தோடைய தலைப்பு என்னன்னு சொன்னா ரூட்ஸ் ஆஃப் கிறிஸ்துமஸ். என்னது? ரூட்ஸ் ஆஃப் கிறிஸ்துமஸ். அப்படியானா இந்த கிறிஸ்துமஸ் உடைய வேர்கள் எங்க? அந்த ரூட்ஸ் இல்ல, ROUTS இல்ல, ROOTS. அதாவது வேர், ஒரு மரத்துடைய வேர். அப்படி இந்த கிறிஸ்துமஸ் உடைய வேர் என்னவென்பதை அநேக முறை காண்பித்து கொடுத்திருந்தாலும் இன்றைக்கும் அந்த மோகம் இன்னும் நம்மை விட்டு போகாததினால் அவைகளை காட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் திருச்சபைக்கு உண்டு. அவர்களுக்காக வேகமாய் கடந்த நாட்களில காண்பித்து கொடுத்தவைகளை காட்டி கொடுத்த பின்பு இந்த நாளுடைய தியானத்துக்கு போகலாம். பிறந்த நாளை கொண்டாடுவது தப்பா பிரதர்? இயேசு கிறிஸ்துவோட பிறந்த நாளை கொண்டாடுவது தப்பா அப்படின்னு சொன்னா இல்ல. நல்லா கவனி, தெரிஞ்சுக்கிறேன். வேதாகமத்தில பிறந்த நாள் கொண்டாடுகிறது ஆதி தொடங்கி அப்படிப்பட்ட பழக்கம் இருந்துச்சு. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் பைபிள்ல பர்த்டே கொண்டாடின ஃபர்ஸ்ட் ஆள் ரெக்கார்டர் யாரு? யோசேப்பு நாட்களில் இருந்த ஒரு பார்வோன். அந்த ஆதியாகமம் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிச்சா உங்களுக்கு தெரியும்.
அவனுடைய பிறந்த நாளை கொண்டாடினான். அப்படின்னா பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒரு பழக்கம் ஆதியாகமம் நாட்களிலே இருந்துச்சு. இரண்டாவது அடுத்தது இன்னொருத்தர் பிறந்த நாளை கொண்டாடினதாக வேதாகமம் காட்டிக் கொடுக்கும். இவர் யாருன்னா ஏரோது ராஜா. அதற்கு ஆதாரமாக வசனங்கள் உண்டு. அவனுடைய பிறந்த நாள் அன்றைக்கு நடனம் ஆடி எல்லோரையும் சந்தோஷிப்பித்த அந்த சின்ன மகளை பார்த்து கேட்ட போது யோவான் தழ வேணும்னு கேட்டா பாத்தீங்களா, அன்னைக்கு ஏரோதுடைய பிறந்த நாள். அதுக்கு ஆதாரமான வசனங்கள் உண்டு. இவைகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு, அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. பிறந்த நாள் எப்போது கொண்டாடிட்டு இருந்தாங்க? ஆதியாகம நாட்களையும் கொண்டாடுனாங்க, இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலும். யோவான் தலை துண்டிக்கப்பட்ட போது இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாரா இல்லையா? நல்லா கவனிங்க. இது பிரசங்க அல்ல. நான் மறுபடியும் சொல்றேன். It will not be like a Sunday service. No. It will be our 100% pure Bible study. 100 மடங்கு ஒரு வேத பாடம் தான் இன்றைக்கு. இது பிரசங்க அல்ல. மறுபடியும் சொல்றேன். பர்த்டே கொண்டாடுகிறது எப்போதுமே இருந்துச்சு? ஆதி தொடங்கியே இருந்துச்சு. அப்படி ஆதி தொடங்கியே இருந்தபடினால் இது ஒன்றும் புதுசு இல்லை. அப்ப ஆதி தொடங்கிய பிறந்த நாட்களை குறித்து அதை வருஷம் வருஷம் கொண்டாடுகிற பழக்கங்கள் இருந்துச்சு. இருந்தாலும் யார் அதை குறித்து பேசல? இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிறந்த நாளை குறித்து அவரும் பேசல, அப்போஸ்தலர்களும் சொல்லல. இப்போ குறைஞ்சது இயேசு கிறிஸ்து சீஷர்களோட கூட எத்தனை நாள் செலவு பண்ணாரு? இல்லங்க, இயேசு கிறிஸ்து சீஷர்களோட கூட குறைஞ்சது எத்தனை ஆண்டுகள் செலவு பண்ணாரு? 3.5 வருஷம். இந்த 3.5 வருஷம் குறைஞ்சது ஒரு மனுஷனுக்கு எத்தனை முறை பர்த்டே வரும்? 4 வாட்டி வர வாய்ப்பு உண்டு. இல்லனாலும் குறைஞ்சது 3 வாட்டி கேரண்டி வரும். இந்த 3 வாட்டியும் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறந்த நாள் வந்திருக்கணும், கூடவே சீஷர்களும் இருந்திருக்கணும். ஆனால் அதை குறித்த ஒரு பேச்சும் இல்ல. இப்படி பிறந்த நாள் இயேசு கிறிஸ்துவை குறித்த பிறந்த நாள் எங்கும் சொல்லப்படல. அடுத்தது அப்ப எப்பயா இது ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா, கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து பிறந்து மரித்து உயிர்த்தெழுந்து 400 வருஷம் வரைக்கும் கிறிஸ்துமஸ் என்கிற ஒரு பண்டிகை உலகம் பார்க்கல. நல்லா கேட்டுக்கங்க. உலகத்துல கிறிஸ்துமஸ் என்று ஒண்ணு எப்ப வரைக்கும் இல்ல. இப்ப என்ன வருஷம் இது? 2023. இப்படியே பின்னாடி போங்க. 2000, 1900, 1800 வருஷம், 1500 வருஷம், 1000 வருஷம், 400 வருஷம், அப்படி 400வது வருஷம் வரைக்கும் பூமியில் என்ன இருந்தது தெரியுமா? கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பது ஒன்று கொண்டாடப்படவில்லை. எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சு? 374 there was nothing such as Christmas. 375 first time in Antioch it started. At 430 Alexandria got spread. அடுத்தது தம்பி 813 started in Norway and slowly started to spread around the world until 1000 கிட்டத்தட்ட 1000 வருஷம் வரைக்கும் உலகம் எதுனாத்துக்கும் என்ன தெரியாது? கிறிஸ்துமஸ் என்ற ஒரு பண்டிகை அங்கும் இங்கும் தான் இருந்துச்சு. 1000 வருஷத்துக்கு பின்புதான் என்னவா மாறுச்சு? எல்லாரும் கொண்டாட. எப்படிங்க பிரதர் எல்லாரும் ஒரே பண்டிகை உலகம் எங்கும் எப்படி அங்கீகரிச்சுட்டாங்க? இயேசு சொல்லல, அப்போஸ்தலர்களும் செய்யல. அப்ப எப்படிங்க இந்த உலகம் முழுக்க இதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அன்றைக்கு உலகத்துல பெரிய ஆதிக்கமாய் அல்லது அரசாண்டு கொண்டிருந்த இந்த ரோமன் அப்படின்னு ஒரு உண்டு. இயேசுவை சிலுவையில் அறைஞ்சது யாரு? இந்த ரோமத்துல ஒரு ராஜா, கான்ஸ்டன்டைன் என்கிற ஒரு ராஜா கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த மனுஷன் கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டாரு. ஆனா பழைய பாரம்பரியங்களை எதையும் விடல. அடுத்த வாரத்துடைய செய்தி மாதிரி மாற்றம் இல்லாத தோற்றம். அவர் கிறிஸ்தவத்துக்குள்ள வந்துட்டாரு. எல்லாரும் கிறிஸ்தவங்களா மாறிடுங்க, எல்லாரும் கிறிஸ்தவங்களா இருங்க, இனி கிறிஸ்தவங்களா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டன்டைன் சொன்னதுனால ஜனங்கள் என்ன பண்ணாங்க? ராஜா சொன்னதுனால ஏத்துக்கிட்டு நடந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவோட பிறப்புக்கு முன்பதாகவே ஒரு பண்டிகையை இவர்கள் கொண்டாடிட்டு வந்திருந்தாங்க. அவர்களுடைய பாரம்பரியத்தின்படி அவங்க பண்டிகை. புரியுதா உங்களுக்கு? நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்போ இந்த ராஜா கான்ஸ்டன்டைன் என்கிற ஒருவன், இவன் கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டாலும் பழைய பாரம்பரியங்களை எதையும் விடுதலை. அவன் செய்யறதை செஞ்சுக்கிட்டே இருந்தான். ஜனங்களும் அப்படியே தான் இருந்தாங்க. அந்த பண்டிகை அங்கிருந்து வந்ததுதான் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை.
எப்படி பிரதர் சொல்றீங்க? அடுத்த சரி போங்க. இப்போ எப்படின்னு சொல்றேன் கேளுங்களேன், அது இன்னொரு அடி காட்டும். இப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிறந்த நாளை குறித்து இயேசு கிறிஸ்து எங்கேயும் என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுங்கன்னு சொன்னாரா? ஆனா அதுக்கு பதிலாக என்ன சொன்னாரு? என் மரணத்தை நினைவு கூறுங்க. பிறந்த நாள் சொல்லல. அடுத்து வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறதா? அதுவும் இல்லை. அடுத்தது அப்போஸ்தலர்கள் இதை கொண்டாடினார்களா? இல்லை. அடுத்தது திருச்சபைகள் இவைகளை பாரம்பரியத்தில் செய்ததா? ஆதி திருச்சபைகள் இல்லை. அடுத்தது இவைகளை யாரும் செய்யாததுதான். இயேசு சொல்லல, அப்போஸ்தலர்கள் செய்யல, வேதம் காட்டி கொடுக்கல, ஆதி திருச்சபைகள் செய்யல. இவைகள் யாரும் செய்யாததும் சொல்லாததும் தான் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களும் திருச்சபைகளும், ஏன் உலகத்தில் பெரும்பாலான ஜனங்களும் இதை கொண்டாடி வருகிறார். இது போன வருஷத்துக்கு முந்தின செய்திகளை காட்டிட்டு வரணும். ஒருவேளை இன்னைக்குதான் இந்த வருஷம் தான் ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு கேட்கணும், கேட்டுக்கங்க. அதுக்காக தான் காட்டி வரணும். இது பத்தியே பேச நேரம் பார்த்தா அப்ப எதுக்குயா யாரையா நாங்க கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னா, இந்த 25ஆம் தேதி எப்படி அப்படின்னு சொன்னா நல்லா கவனிங்க. இட் இஸ் கால்ட் சாட்டர்னேலியா அப்படின்னு ரோமா அதே எந்த கான்ஸ்டன்டைன் ராஜாவானாரோ மாற்றம் இல்லாத தோற்றம் கொண்ட ராஜா இதைத்தான் கொண்டாடி கொண்டிருந்தார். இவருடைய பிறந்த நாளை தான் கொண்டாடி கொண்டிருந்தார். இவருடைய பிறந்த நாள் மாற்றம் அல்ல. அடுத்ததையும் பார்க்கலாம். அதே நாள்லதான் சோல் இன்விக்டஸ் என்கிற தெய்வத்துடைய பிறந்த நாள். என்னது இது? சூரிய கடவுள் என்று அர்த்தம். என்ன சூரிய கடவுள்? ஏன் திடீர்னு 25ஆம் தேதிக்கு சூரிய கடவுளை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னா நல்லா கவனிங்க. நார்தர்ன் ஹெமிஸ்பியர், அதாவது இப்போ பூச்சக்கரம் இருக்கு இல்லையா, பூமி, அதனுடைய சவுத் போல் நார்த் போல் அப்படின்னு இருக்கு இல்லையா. இந்த வின்டர் சீசன்ல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அந்த பிரதேசங்கள் மொத்தமா பனியினால உறைஞ்சு போயிடும். அநேக ஜனங்களும் இங்கும் அங்கும் இந்த பனியினாலும் இந்த குளிரினாலும் மரித்து கொண்டே இருப்பாங்க. இந்த ஒரு சீசன், இந்த ஒரு பருவம் முடிந்து சூரிய கதிர் மறுபடியும் அந்த இடத்தின் மேல் வீச ஆரம்பிக்க அப்பதான் அவங்களுக்குள்ள நம்பிக்கையா சொல்லுவாங்க, சூரியன் வந்துருச்சு, இனி நம்மலாம் பிழைத்துக் கொள்வோம் என்கிற நம்பிக்கை வந்துச்சு. அப்பதான் சூரியனை பார்த்து கும்பிட்டான் சூரிய நமஸ்காரம். புரியுது உங்களுக்கு? சூரியனை பார்த்து கும்பிட்டாரு. அதுக்கு அவன் வச்ச பேர் தான் சால் அப்படின்னு சொல்லுவாங்க. சன் அப்படின்னு SUN சன் ஃபெஸ்டிவல் அப்படின்னு கொண்டாடுறாங்க. அது போக போக என்னவா மாறிச்சு? SON ஃபெஸ்டிவலா கொண்டாட ஆரம்பிச்சாங்க. புரிதவங்களுக்கு சூரிய கடவுளுக்காக படைக்கப்பட்ட அந்த பண்டிகை நாட்கள். அடுத்தது பார்க்கலாம். இன்னொருத்தரும் உண்டு, மித்ரஸ் ஆர் மித்ரா என்கிற சூரிய கடவுள். இவங்க யார் அப்படின்னு சொன்னா, they are whose birthday is celebrated on. இது எல்லாமே இன்னும் இவங்க மட்டும் இல்ல, கிரேக்கருடைய கடவுள்கள் உண்டு, ரோமர்களுடைய கடவுள்கள், இப்படிப்பட்ட அநேகருடைய எல்லா கடவுள்களும் எங்க வரும்னா சூரியனுக்கு நேரம் தான். வேதாகமத்துல நான் பார்க்க முடியும் பாருங்களேன். அடுத்தது போடுங்க தம்பி. இது ஒரு டாக்குமெண்ட், பிரிட்டானிகா என்கிற ஒரு வெப்சைட் எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. டிக்ஷனரி மாதிரி அதுக்குண்டான எல்லா அர்த்தமும் கொடுப்போம். If you can read that, it says, in ancient Rome, December 25 was a celebration of unconquered sun another Suryan, making the return of the longer days. It followed Saturnalia, a festival where people feasted and exchanged gifts. இன்னைக்கு நடக்குதா? புரியல? Secret Santa வாசிக்கணும் பாருங்க. Celebrated and exchanged gifts. The church in Rome began celebrating Christmas on December 25th in the 4th century. அது வரைக்கும் இருந்தல 400வது வருஷம் வரைக்கும். In the 4th century, during the reign of Constantine, the first Christian emperor, possibly to weaken pagan traditions. அது கான்ஸ்டன்டைன் யாருன்றது தான் அந்த அவர். இவர் தான் கான்ஸ்டன்டைன். புரியுதா உங்களுக்கு? இவர் தான் முதல் எம்பரர், கிறிஸ்டியன் எம்பரர். அங்கதான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. கிறிஸ்தவ பெயரை சூட்டி பாரம்பரியங்களும் அந்நிய வழிகளையும் முறைகளையும் கொண்டு வந்தது.
புரியுதா உங்களுக்கு? ஏன் இவ்வளவு துக்கமாயிட்டீங்க? அட இது என்ன இன்னைக்கா சொல்றேன், நான் 3 வருஷமா சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும். அப்ப கொண்டாடுறவங்க எல்லாம் நாங்க இன்னிலிருந்து 2ல 1 பார்த்துருந்தது. கர்த்தர் நம்மே இரக்கமாய் இருந்தார். அதனாலதான் நாம இன்னைக்கு ரட்சிப்புகள் வந்து இந்த செய்தியை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம். இதுவே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க எப்படி இருந்தோம், அதுவும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், ஐயோ அவைகளை நினைத்து பார்த்தால் வெட்கமாக இருக்கும். ஐயோ கர்த்தருக்கு முடியாம நடந்து கொண்டோமே, தெருக்களிலும் வீதிகளிலும் நமக்கு தோன்றினபடி நடந்து கொண்டோமே. தேவன் எத்தனை துக்கப்பட்டிருந்தார். ஆனா தேவன் பொறுமையா இருந்ததுனாலதான் இன்னைக்கு நாம ரட்சிக்கிறோம். அல்லேலூயா. நம்மே கர்த்தர் இரக்கமா இருந்தபடினால நாம ரட்சிப்புள்ள வந்துட்டோம். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு உட்கார்ச்சி காட்டி கொடுக்கிறார். தெரிதா என்ன செஞ்சு? ஐயோ ஆண்டவரே, ஆமா தெரிஞ்சுக்க. இதை பார்க்கிறோம் பாருங்களேன். அடுத்தது அப்போ இப்ப பாருங்களேன், இதெல்லாம் சரி. அப்ப இயேசு பிறந்தாரா இல்லையா? சொல்லுங்க. பிறந்தது உண்மைதான். ஆனா 25க்கு பிறந்தார் என்பது அப்ப என்னையா? நாங்களும் ஒரு நாள் குறிச்சுக்கிட்டு நாங்களே அப்படி நினைச்சு கொண்டாடுறது என்ன தப்புன்னு நீங்க கேட்கணும். இயேசு பிறந்தாரா இல்லையா? நீங்க சொல்றது உண்மை. 25ஆம் தேதிக்கு பிறக்கல, ரைட், எடுத்துக்கோ. ஆனா என்னைக்கோ ஒரு நாள் பிறந்தார் இல்ல, அதை நாங்க இன்னைக்கா நினைச்சு கொண்டாடிட்டு போறோம். விடுங்க ஐயா, உங்களுக்கு என்ன? ரைட், ரொம்ப கரெக்ட் கேள்வி. நீங்க கேட்டிருக்கணும் நேரத்துக்கு. என்ன கேட்கலான்னு இருந்தீங்களா? சரி சரி, நானே கேட்டேன். அதுக்கு பதில் நான் சொல்லுவா? நல்லா கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து வேதாகமத்திலே ஒரு இடத்தில் இல்ல, அநேக இடங்களில் எழுதப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க அவர் எந்த இடத்தில் பிறப்பார், எப்படி பிறப்பார், எந்த கோத்திரத்தில் பிறப்பார், எந்த வம்சாவளியில் பிறப்பார், எல்லாவற்றையும் குறித்து எழுத வைத்திருக்கு வேதம். ஏசாயா புஸ்தகம் 1வது எழுதலாம். ஏசாயா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தப்படுத்தி அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்தையும் சமாதானத்துக்கு முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். அங்க இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை பத்தி பேசியிருக்கா. இப்ப அதே ஏசாயா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பாரு. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவா. யார் குறிச்சு எழுதி இருக்கு? இயேசு கிறிஸ்துவ குறிச்சு எழுதி இருக்கு. அவரு எப்படி பிறப்பாரா? கன்னிகை வயதுல பிறப்பார். அவருடைய பிறப்பு குறித்து மட்டும் வேகமா காட்டி கொடுக்கிறோம். 1. 2வது மீகா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். The type of his birth, Isaiah 9:6. The place of his birth, Micah 5:2. வாசிக்கலாம். மீகா புஸ்தகம் 5:2. இதெல்லாம் போன வருஷம் சொன்னதுதான், ஒரு ஞாபகம். மீகா 5:2. The place of his birth. எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள் சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து தான் புறப்படுவார். எங்க பிறப்பாரு? பெத்லகேமை பார்த்து சொல்றார். எப்ராத்தா, பெத்லகேமே இருக்கிற எல்லாத்துலயும் நீ தானே சின்னது, ஆனா இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு கன்னி வயிற்று என்று எழுதப்பட்டது. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு பெத்லகேம் என்று எழுதப்பட்டது. இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12-13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். The family lineage of Jesus. The family lineage of Jesus birth. 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12-13. உன் நாட்கள் நிறைவேறி, வாசிங்க. 2 சாமுவேல் 7:12-13. உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும் பொழுது, நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணுகிற போது நான் உனக்கு பின்பு உன்
கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்துக்கு என்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்ய பார்த்து சிங்காசனத்தை என்றென்றைக்கு நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். நல்ல கவனிங்க, இதுல சாலமோனை மட்டும் பார்க்க கூடாது. முடிவு வராத ராஜ்யம் தாவீதின் குமாரனுக்கு கொடுக்கப்படும். அந்த தாவீதின் குமாரன் யார் தெரியுமா? சாலமோனுடைய ராஜ்யம் நிலை நிக்கல, ரெண்டா போச்சு. யாருடைய ராஜ்யம் கடைசி மட்டும் நிலை நிக்கும் தெரியுமா? இயேசுடைய ராஜ்யம் மட்டும்தான். The family lineage of Jesus is also being said about Jesus' birth. அடுத்ததாக the tribe that he would be born in. The tribe that he would be born in. 1 நாளாகமம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 நாளாகமம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 நாளாகமம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யூதா தன் சகோதரரிலே பலத்ததினால் ராஜ்யாதிபத்தியம் அவன் சன்னதியில் உண்டானது. அந்த சந்ததியில் உண்டானது. ஆகிலும் சிரேஷ்ட புத்திர சுதந்திரம் யோசேப்புடையதாயிற்று. யார் வருவா அங்கிருந்து? 1 நாளாகமம் 5:2 யார் வருவா? ராஜா யூதா கோத்திரத்திலிருந்து பிறப்பார். நல்லா கவனிங்க. அடுத்து இன்னொரு வாசிக்கலாம். The visitors at Jesus' birth. The visitors at Jesus' birth. சங்கீதங்களின் புஸ்தகம் 72ஆம் அதிகாரம். Book of Psalm chapter 72. Psalm chapter 72 verses 10 வாசிக்கலாம். தர்ஷீசின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள். சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். ஞானிகள் கிழக்கு தேசத்திலிருந்து இயேசு பிறந்த போது போய் அவருக்காக பரிசுகளை கொடுத்ததை நாம் வாசிக்கிறோம். நல்லா கவனிங்க. வேதாகமத்துல இயேசு கிறிஸ்து வெறும் தீர்க்கதரிசனம் சிலது மட்டும்தான் சொல்லியிருக்க. எந்த இடத்துல பிறப்பாரு, யார் வயிற்றுல பிறப்பாரு, எந்த கோத்திரத்துக்கு வருவாரு, எந்த குடும்ப வம்ச வரலாறு எங்கிருந்து வரும், அந்த ஆண்டவராகிய இயேசு பிறந்த போது யாரெல்லாம் வருவா, இவ்வளோ தெளிவா எழுதப்பட்ட வேதாகமத்துல இயேசு என்னைக்கு பிறப்பார் என்பதை மட்டும் மறந்துட்டாரோ? மறக்கல, அத மறைச்சிட்ட. அவ்வளவுதான். மறக்கல, தேவன் மறைத்தார். ஏன் தேவன் மறைக்கணும்? இவ்வளவு வெளியரங்கப்படுத்துகிற தேவன் தம்முடைய குமாரன் என்றைக்கு பிறந்தார் என்பதை ஏன் சொல்லக்கூடாது? சொல்லாமவே இத்தனை ஆட்டம் நடக்குது. சொல்லிருந்தா என்ன பண்ண மாட்டோம். அந்த ஒரு நாளை மட்டும் நம்ம விசேஷமாக்கிறோம். அதனாலதான் தேவன் சொல்ற, அதை அது வேண்டாம், ஜனங்களுக்கு தெரிய வேண்டாம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு நாளும் அவனுக்கு பண்டிகை தான். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு நாளும் அவனுக்கு அது விசேஷமான நாள் தான். There is no doubt about it. அப்ப இத்தனை காட்டி கொடுத்த வேதம் அதை மட்டும் காட்டி கொடுக்க. அப்படி காட்டி கொடுக்காத ஒன்றை நாம் எப்படி தீர்மானிக்க முடியும்? இன்னைக்குதான் கர்த்தராகிய இயேசுவுடைய பிறந்த நாள் நாங்க கொண்டாடுவோம் என்று. சரி பிரதர், இவ்வளவு உண்மை இருந்தாலும் எங்களுக்கு இன்னும் அந்த கேள்விக்கு பதில் வரல. எந்த கேள்விக்கு? அப்படி இன்னைக்குதான் நாங்க நினைச்சு இயேசுவை கொண்டாடுறதுல என்ன கெட்டு போச்சு? ரைட். இப்போ இயேசு பிறந்ததை நானும் விசுவாசிக்கிறேன், அதனாலதான் பிரசங்கிக்கிறேன். சரி, என்னைக்கோ ஒரு நாள் கொண்டாடலாம் தானே அப்படின்னு சொல்லுகிறவர்களுக்கு நான் இன்னொரு கேள்வியை கேட்க ஆசைப்படுறேன். உங்க கேள்விக்கு பதில் நான் சொல்றதுன்னு அப்படின்னா என் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். உங்க கேள்வி என்ன? ஏன் அப்படி இன்னைக்கு இருந்தா என்ன ஆயிடுச்சு? சரிங்க, இன்னைக்கு இல்ல, இருக்கட்டும், ஒரு நாள் நாங்களும் கர்த்தரை தானே நினைச்சு கொண்டாடிக்கிட்டு போறோம் அப்படின்னு சொன்ன ஏதோ ஒரு நாள் கொண்டாடலாமா அப்படின்றதுதான் உங்க கேள்வி. இப்ப நான் அதுக்கு பதில் சொல்லணும்னா நான் கேட்கிற ஒரு கேள்வி நீங்க பதில் சொல்லணும். ஆண்டவராகிய இயேசு வார்த்தை, அந்த வார்த்தை மாம்சமாச்சா? மாம்சமாச்சா? உண்டாச்சு. உண்மை நாங்க அதை விசுவாசம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ரூபம் இருந்துச்சா? நம்ம போல ஒரு ரூபம் இருந்துச்சா? ஆமா, வார்த்தை
வார்த்தையா இருந்ததுதான் மாமிசமாச்சு. வெரி குட். இப்போ இந்த மாமிசத்துக்கு ஒரு ரூபம் இருந்துச்சு, அப்ப ஏன் நம்ம ஏதோ ஒரு போட்டோ வச்சுக்க கூடாதீங்க? எப்படியோ இருந்தாரு தானே, உண்மை தானே. அப்ப ஏன் ஏதோ ஒரு போட்டோவை நம்ம எடுத்துக்க கூடாது? நாங்க என்ன இவரே இயேசு நினைச்சுதானே வச்சிருக்கிறோம், வச்சுக்கலாமே. அப்படி ஏன் வச்சுக்க கூடாது சொல்லுங்க? பேஷன் ஆஃப் தி கிரைஸ்ட்ல நடித்த அந்த ஒரு நடிகர் ஒருத்தர் இருக்கிறாரு. ஜீசஸ் என்கிற படத்துல நடித்த ஒரு நடிகர் இருக்கிறாரு. சன் ஆஃப் காட் என்கிற படத்துல நடித்த ஒரு நடிகர் இருக்கிறாரு. தமிழ்ல இயேசு என்கிற ஒரு படம் ஒண்ணு இருக்கு, அதுல அவர் நடித்த ஒருவர் இருக்கிறாரு. யாரோ ஒண்ணு எடுத்துக்கலாமே, எப்படியும் ஒண்ணு இருந்திருப்பாரு தானே. அப்ப ஏன் அதை எடுத்துக்க கூடாது? அதை எடுத்துக்க மாட்டாங்களா, இதை எடுத்துப்பாங்களா? நான் கேட்கிற கேள்வி புரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு நாள் பிறந்தார், உண்மைதான். அதை நாங்க இந்த நாளா நினைச்சுக்கிறோம் பிரதர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் கேட்கிறேன், இயேசு கிறிஸ்து பிறந்தது உண்மை, அவருக்கு ஒரு ரூபம் இருந்துச்சா? இருந்துச்சு. அப்ப ஏதோ ஒரு ரூபத்தை அவர் தான் நினைச்சு வச்சுக்க, ஏன் வச்சுக்க மாட்டீங்க? அது தப்பு. அது எப்படி தப்போ அப்படித்தான் இதுவும் தப்பு. தேவன் வேண்டாம் என்று நினைக்கிறதை மனுஷ ஞானத்தை கொண்டு நாம் செயல்படுத்த நினைக்க கூடாது. புரியுதா உங்களுக்கு? நமக்கு தெரியும். இருந்தாலும் சரி, அப்ப இயேசு எப்பதான் பிறந்திருப்பாரு? இதெல்லாம் கடந்த ஆண்டுல சொல்லி முடிச்சு செய்திகள். இப்பதான் இந்த ஆண்டுக்குள்ள போக போறோம். சரியா? நம்ம வேகமா பார்க்கணும். அப்ப இயேசு எப்பதான் பிறந்தார்? வேதாகமத்தை கொண்டு உங்களுக்கு இந்த வருஷத்துக்கு அந்த ஒரு காரியத்தை காட்டி கொடுக்க ஆசை. When was Jesus born? If it was not 25th, when was Jesus born? ஆன்சர் ஒரே வாட்டிக்கு சொல்லிடுவா, தெரியாது அப்படின்ட்டு. இந்த வேதத்துல பார்க்கலாம், எப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார். இயேசு கிறிஸ்துவோடைய பிறந்த நாளை கண்டுபிடிக்க ஒரு சில ஆதாரங்கள் வேதத்துல உண்டு. நான் அதை கொண்டு ஒரு வேகமா காட்டி கொடுக்கிறேன். நல்லா கவனிங்க, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிரயோஜனம். நானும் வந்துட்டீங்க சமாதானம் பிரபு, சமாதானம் கொடுக்கிறவர் அப்படி இப்படின்னு போயிடுவேன். சத்தியத்தை தெரிஞ்சுக்க, வேதம் என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சுக்க. சரி, 25ஆம் தேதி இல்லன்னு ஆயிடுச்சு. அப்ப எப்பதான் பிறந்தாரு? வேதம் என்ன சொல்லுது? அதுக்கு ஆதாரமா அதை காட்டி கொடுங்க. கவனிங்களேன், இயேசு கிறிஸ்துடைய பிறந்த நாளை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா வேதாகமத்துல ஒரு சின்ன ஆதாரங்கள் உண்டு. இவைகளை எல்லாம் சேர்த்து பார்த்து ஒரு சின்ன ஒரு கன்க்ளூஷன் வர முடியும். அதை நம்ம வேகமா பார்க்கலாம். இப்ப பாருங்களேன், இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொன்னா அதற்கு இன்னொருத்தருடைய பிறந்த நாள் கண்டுபிடிக்கணும். இந்த क्वेश्चन பதில் சொல்லுங்க பாக்கலாம். இல்லப்பா, அது ஒரு சின்ன காமன் क्वेश्चन. My brother is 6 months older to me. If he was born in the month of January, when was I born? இதுக்கு பதில் சொல்லுங்க. July 1st. என்னுடைய அந்த கேள்விக்கு தமிழ்ல சொல்ற அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்னுடைய சகோதரன் என்னை விட 6 மாதம் முந்தினதாகவே பிறந்தவன். என் சகோதரன் ஜனவரி மாதம் பிறந்தான் என்று சொன்னால் நான் எப்பொழுது பிறந்தேன்? எல்லாருக்கும் क्वेश्चन புரிஞ்சுச்சா? என் மூத்த சகோதரன் என்னை விட 6 மாதம் மூத்தவன். அவன் ஜனவரி மாதம் பிறந்திருந்தால் நான் எப்ப பிறந்திருப்பேன்? இதை மறந்துடக்கூடாது. இதான் கான்செப்ட். இப்போ அடுத்ததை பார்க்கலாம். சரியா? இப்போ யோவானுக்கும் இயேசுவுக்கும் கரெக்டா 6 மாசம் வித்தியாசம். எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, லூக்கா புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல வேகமா இருப்பாங்க. லூக்கா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 6ஆம் மாசத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப் என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கன்னிகையினிடத்து தேவனால் அனுப்பப்பட்டார். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். இப்போ தேவதூதன் நீங்க எத்தனை மாசத்துக்கு வந்தாரு? 6ஆம் மாசம். எதுக்கு 6ஆம் மாசம் அப்படின்னு சொன்னா 36ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இது உனக்கு இனத்தால் தேவதூதன் மரியாள் கிட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? உன் இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறார். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். மலடி எனப்பட்ட எலிசபெத்துக்கு இது 6ஆவது மாசம். புரியுதா உங்களுக்கு? இன்னும் எத்தனை மாசத்துல பிறந்துருவாரு? இன்னொரு 3 மாசத்துல பிறந்துருவாரு யோவான். புரியுதா உங்களுக்கு? இப்போ யோவான் இப்போ மரியாளுக்கு சொல்றாங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. இட் இஸ் a பைபிள் ஸ்டடி, பிரசங்கம் கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கங்க.
இப்போ ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் காபிரியேல் என்னும் தூதன் மரியாள் கிட்ட போய் சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்க? மரியாளே, உன்னுடைய இனத்தாளாகிய எலிசபெத் இப்போ கர்ப்பம் தரிச்சிருக்கிறாங்க. அவங்க எத்தனை மாசம் கர்ப்பம்? இப்போ 6 மாசம் கர்ப்பம். இப்போ காபிரியேல் வந்துட்டு இங்க மரியாளுக்கு என்ன சொல்றாங்க? நீ கர்ப்பம் தரிக்க போற. இப்போ உனக்கு எத்தனை மாதம் இருக்கும்? இன்னும் பிள்ளை பிறக்க 9 மாசம் இருக்கும். அப்போ பிறக்க போகிற இயேசுவுக்கும் யோவானுக்கு எத்தனை மாதம் வித்தியாசம்? புரியுதா உங்களுக்கு? மறுபடியும் சொல்றேன். காபிரியேல் எலிசபெத்தை குறித்து சொல்லுகிறான். இப்பொழுது எலிசபெத் 6 மாசம் கர்ப்பம். மரியாளே, நீ இப்ப கர்ப்பமாக போற. அப்போ உன் பிள்ளைக்கும் எலிசபெத் பிள்ளைக்கும் எத்தனை மாசம் வித்தியாசம்? 6 மாசம் வித்தியாசம். புரிஞ்சுச்சா? இவ்வளவு அடுத்து இப்ப இந்த 6 மாசம் வித்தியாசம். நமக்கு இயேசு கிறிஸ்துவோட பர்த்டே என்னன்னு எழுதல, ஆனா யோவானுடைய பிறந்த நாளை கண்டுபிடிச்சா அதுக்கு தொடர்ந்து இன்னும் எத்தனை மாசம்? 6 மாசம். 6 மாசம் 6 மாசம் 1 மாசம் 3 மாசம் டைம் எடுத்துக்கோங்க. சரியா? நல்லா மறுபடியும் சொல்றேன் கேளுங்க. எலிசபெத் 6 மாசம். சரியா? மரியாதை பார்த்து சொல்றாங்க, இப்ப நீங்க கர்ப்பவதி ஆவீங்க. 6 மாசம் தான் வித்தியாசம் இருக்கும். யாருக்கும்? மரியாளுக்கும் எலிசபெத்துக்கும். அதாவது வயிற்றுல இருக்கிற யோவானுக்கும் இயேசுவுக்கும் எத்தனை வித்தியாசம்? 6 மாசம் வித்தியாசம். இப்போ யோவான் எப்போ பிறந்தார் என்பதை நம்ம பார்க்க முடியும். எப்படி பார்க்க முடியும்? யோவான் பிறந்த நாளை கண்டுபிடிச்சா அதை கழிச்சு 6 மாசம் யார் பிறப்பா? இயேசு கிறிஸ்துவோட பிறந்த நாள் கண்டுபிடிச்சோம். இப்போ யோவானுடைய பிறந்த நாள் எப்போன்னு யோவான் பின்னாடி போவோம். எலிசபெத்தையும் சக்கரையாவையும் ஃபாலோ பண்ணுவோம். என்னைக்கு பிறந்தார் இவரு, என்ன கதைன்னு பார்ப்போம். இதை கண்டுபிடிச்சா அவருக்கு தெரிஞ்சிடும். போகலாம். இப்போ நல்லா கவனிங்க, வாசிக்கலாம். இப்போ அடுத்தது லூக்கா புஸ்தகம் 1:5 வாசிக்கலாம். இப்போ யோவானுடைய பிறந்த நாள் என்றைக்கு என்பதை நாம் தேடி பார்ப்போம். சரியா? வேகமா லூக்கா புஸ்தகம் 1:5. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில். நல்லா கவனிங்க, இதெல்லாம் ஏன் எழுதியிருக்கணும்னு எனக்கு பல வருஷமா தெரியும். Why is it being written there? I have no idea about it. ஆனா எவ்வளவு அருமையா ஒவ்வொரு காரியமும் எழுதியிருக்குன்னு பாருங்க. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களிலே அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில். என்னது? அபியா என்னும் ஆசாரிய வகுப்பு. அதை கோடிட்டுக்கங்க. இப்ப அதை பத்தி தான் பேச போறோம். அபியா என்னும் ஆசாரிய வகுப்பு. சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய ஆரோனின் குமாரத்திகளில் ஒருத்தி. அவள் பெயர் எலிசபெத். அவளுடைய பேர் எலிசபெத். நல்ல கவனிங்க. தொடர்ந்து வாசிங்கன்னா வாசிங்க. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியும் நியமங்களின் படியும் 8ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறையின்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்ய வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுவதற்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையில ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற போது அப்பொழுது கர்த்தருடைய தூதன் காபிரியேல் வந்து தூபபீடத்தின் வலது பக்கத்தில் சக்கரியாவுக்கு சொல்றாரு, அப்பா உனக்கு பிள்ளை பிறக்க போகுது இந்த வருஷம். புரியுதா உங்களுக்கு? நல்ல கவனிங்க, மறுபடியும் சொல்றேன். இப்போ முதல்ல காபிரியேல் யாருக்கு வந்து சொல்றாங்க? சக்கரியாவுக்கு சொல்றாங்க இந்த வருஷம் பிள்ளை பிறக்க போகுது. அப்படின்னா இப்ப எத்தனை மாசத்துல பிறக்கணும்? 6 மாசம். 6 மாசம் பிறந்த அது புற பிரசவம். சக்கரியாவுக்கு இப்பதான் சொல்றாரு. சக்கரியா இங்கதான் இருக்கிறாரு. சக்கரியாவுக்கு சொல்றாரு, சக்கரியா எழுதி வச்சுக்க, விசுவாசத்துக்கு உனக்கு பதில் வந்திருக்குப்பா. உனக்கு பிள்ளை பிறக்கம் போறா, அவனுக்கு யோவான் பேரு. இனி 9 மாசம் அடுத்த வருஷத்துக்குள்ள ஆபிரகாமுக்கு சொன்னபடி இங்க சொல்றாங்க, அடுத்த உப்புரவ காலத்துல உன் கையில பிள்ளை இருக்கும், அவனுக்கு யோவான் பேரு. சரிங்க ஆண்டவரே, யோவான் ஸ்நானகன் பேரு. சரிங்க ஆண்டவரே,
நல்லா கவனிங்க. இப்போ இவர் காட்டினார் பாத்தீங்கன்னா, இங்க தூபம் காட்டிட்டு இருக்காரு, ஆசாரிய ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப சொன்ன இப்போ இங்க இருந்து எத்தனை நாள்ல பிறப்பாரு? 9 மாசத்துல பிறப்பாரு. இவர் எங்க என்ன நாள் போனாருன்னு கண்டுபிடிச்சா அங்கிருந்து 9 மாசம் கண்டுபிடிச்சிடலாம். அப்ப அங்கிருந்து இன்னும் எத்தனை மாசம்? 6 மாசம் கணக்கு போட்டாதான் இன்னும் 6 மாசம். 9 மாசத்துல இருந்து இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை மாசத்துல பிறக்கணும்? இன்னும் கரெக்டா கேட்கிறேன். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்போ மறுபடியும் சொல்றேன், கன்ஃபியூஸ் பண்ணிக்காது. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவுக்கும் யோவானுக்கும் நல்லா தெரிஞ்சு 6 மாசம் வித்தியாசம். இயேசு கிறிஸ்து இப்போ யோவான் பிறந்தாச்சு. யோவான் பிறந்த உடனே இன்னும் எத்தனை மாசத்துல அங்க மரியாதை பிள்ளை பிறக்கணும்? 6 மாசம். கரெக்டா? இப்போ நாம யோவானுடைய பர்த்டே கண்டுபிடிச்சா 6 மாசம் கழிச்சு இயேசுவுடைய பர்த்டே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சக்கரியாவுக்கு வந்து சொல்லுகிற போது என்ன டேட்? ஏன்னா இந்த டேட்ல இருந்து தான் 9 மாசத்துல யார் பிறக்க போறா? யோவான் பிறக்க போறார். டே 1 9 மாசத்துல யோவான் பிறப்பார். அதுக்கு தொடர்ந்து 6 மாசத்துல இப்போ இவருக்கு எப்போ சொன்னாங்க இத? அங்கதான் எனக்கு கேட்ச். வாசிக்கலாம். அதே 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் அதே 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். John the Baptist was 6 months older to Jesus. சரியா? இப்போ வாசிக்கலாம். 1:26 வாசிங்க பார்க்கலாம். 6ஆம் மாசம் தான் அங்க யார் போய் சொல்றா? சரியா? வாசிக்கலாம். இப்ப நம்ம என்ன வாசிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, சரி ரைட்டா? 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசி. யூதேயா தேசத்தின் ராஜாவாக ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பு. நல்ல கவனிங்க. அபியா என்னும் ஆசாரிய வகுப்பு. என்ன இது ஆசாரிய வகுப்பு? என்ன இது ஆசாரிய வகுப்பு அப்படின்னு சொன்னா, இதுக்கு நம்ம எங்க வாசிக்கிறோம்னு சொன்னா 1 புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் போகலாம். 1 புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். இந்த அபிஜா அல்லது ஐஜா ஆசாரிய வகுப்பு என்றால் என்ன? அதை வாசிக்கலாம். 1 புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். 1 Chronicles chapter 24 4ஆம் வசனத்தோட வாசிக்கலாம். அவர்களை வகுக்கிற பொழுது, அவர்களை யார? ஆசாரியர்களை வகுக்கிற போது இத்தாமாரின் புத்திரரை பார்க்கிலும் எலியேசரின் புத்திரருக்குள்ளே தலைமையானவர்கள் அதிகமான பேர் காணப்பட்டபடியினால் எலியேசரின் புத்திரரில் 16 பேர். எவ்வளவு பேர்? 16 பேரும் தங்களுடைய பிதாக்களின் குடும்பத்திற்கும் இத்தாமாரின் புத்திரரில் 8 பேர். இத்தாமாரின் குடும்பத்தின் புத்திரர்கள் எத்தனை பேர்? 8 பேர். 16 + 8 எத்தனை ஆச்சு? 24 வகுப்பு ஆசாரியர்கள். புரியுதா உங்களுக்கு? இப்ப தொடர்ந்து வாசிங்க, இப்ப புரியும் பாருங்க. இத்தாமாரின் புத்திரரில் 8 பேர். எலியேசரின் குடும்பத்துல எத்தனை பேர்? 16 பேர். இங்க இத்தாமாரின் குடும்பத்துல 2 சேர்த்தா அப்ப எத்தனை வகுப்பு ஆசாரியர்கள்? 24 வகுப்பு ஆசாரியர்கள். இப்ப தொடர்ந்து வாசிங்க, புரியும். தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்துக்கும் தலைமையாக வைக்கப்பட்டார்கள். எலியேசரின் புத்திரரிலும் இத்தாமாரின் புத்திரரிலும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் தேவனுக்கு அடுத்த காரியங்களின் பிரபுக்களாய் இருக்கும்படி. 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். முதலாம் சீட்டு. நல்லா கவனிங்க. என்ன பண்றாங்க? சீட்டு போடுறாங்க. அந்த முதலாம் சீட்டு யாருக்கு வந்துச்சு? ஏரிபின் பேர் வழிக்கும். இரண்டாவது எதாயா. முதல் யாருக்கு வந்துச்சு? இங்கிலீஷ்ல என்ன எழுதிருக்கு? ஜெஹூரிம். இரண்டாவது ஜெடயா. மூணாவது ஹரீம். நாலாவது சியோரிம். ஐந்தாவது மல்கிஜா. இப்படி எத்தனை பேர் இருக்காங்க? 24 பேர் அல்ல, 24 வகுப்புன்னா என்ன அர்த்தம்? டிவிஷன்ஸ், குரூப்ஸ். 24 டீம், 24 குரூப் ஆசாரியர்கள். இப்போ உதாரணத்துக்கு கெவின் குரூப், அவங்க பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு 10-20 பேர் இருப்பாங்க.
தமிழரசன் அண்ட் குரூப். முதல் சீட் கெவின், இரண்டாம் சீட் தமிழ், மூணாம் சீட் சாம், நாலாம் சீட் மெல்வி. இப்படி எத்தனை சீட்? 24 சீட் உண்டு. இவர்களுக்கு ஏன் இத்தனை பேர் பிரதர் அப்படின்னு சொன்னா, அத்தனை பேருக்கும் வாரத்துக்கு ஒவ்வொரு டர்ன் வரும். எதுக்கு? ஆசாரிய ஊழியம் செய்ய. இந்த ஃபர்ஸ்ட் வாரம், ஃபர்ஸ்ட் மாசம், ஃபர்ஸ்ட் வாரம் கெவின் ஒரு வாரம் ஆராதனையை நீங்க தான் நடத்தணும். அது ஒரு வாரத்துக்கு நம்ம வர மாதிரி ஒரு நாள் இல்ல. அந்த ஆசாரியர்களுக்கு எப்போ தந்து எப்போ? ஃப்ரைடே டு நெக்ஸ்ட் ஃப்ரைடே. புரியுதா உங்களுக்கு? ஒரு வாரம், அதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை தோணி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அவர் நடத்தும். அவர் முடிஞ்ச உடனே தமிழரசு நடத்தும். அவர் முடிஞ்ச உடனே சாம் நடத்தும். இல்ல திடீர்னு ஒரு பரிசுத்த இது என்னது ஓய்வு நாள் அல்லது ஒரு பண்டிகை வருது, என்ன பண்ணணும்? எல்லா குரூப்பும் வந்துடும். அடுத்தது மறுபடி ஆரம்பிக்கணும். மேத்யூ உங்க டர்ன், ஜெஸ்வின் உங்க டர்ன், ஜேசன் உங்க டர்ன், கால்வின் உங்க டர்ன். இப்படி ஒவ்வொரு டர்னும் வந்துகிட்டே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? இப்படி 24 வகுப்புகள் இருந்துச்சு. இப்ப ஸ்லைட் போடுங்க. இப்போ புரியும் பார்ப்போம். இதான் 24 வகுப்புகள். அவங்க பேர் உள்ளவர்கள். அவங்க பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. இது தலைவருங்க. புரியுதா உங்களுக்கு? இப்ப இதுல எத்தனாவதுல அங்க லூக்கா 1:5 வாசிச்சீங்களே, ஜக்கரியா என்கிற ஆசாரியன் எந்த வகுப்புக்கு சேர்ந்தவன் வாசிப்போம்? லூக்கா 1:5. அபியா என்னும் ஆசாரிய வகுப்பு. எத்தனை வகுப்பு இருக்கு? 24 வகுப்பு இருக்கு. அதுல எத்தனாம் வகுப்புல சக்கரியா வராரு? அங்க அடுத்த ஸ்லைட் போங்க தம்பி. அது பாக்ஸ் போட்டு காட்டுறேன். இப்போ அபிஜா எங்க இருக்கிறாரு? 8வது வகுப்புல இருக்கிறாரு. இந்த 8வது வகுப்புல தான் யார் வரா? அந்த வகுப்பின் கீழே பல தலைமுறைக்கு அப்புறமா இப்ப யார் வரா? சக்கரியா வரா. இவங்க எல்லாம் யார் யார் எந்தெந்த மாசத்துல எந்தெந்த வாரம் போறாங்கன்னு கண்டுபிடிச்சா அப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? யோவானுடைய பிறப்பை தேவதூதன் எப்ப சொன்னாலும் கண்டுபிடிச்சிடலாம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்போ என்னைக்கு அபிஜா எந்த வாரம் யார் யாருக்கு எந்தெந்த மாசம்? இப்போ ஜனவரி அவங்க 3 பேர், பிப்ரவரி இவங்க 3 பேர், மார்ச் இவங்க 3 பேர். அப்போ மார்ச் அபிஜா மார்ச்ல எந்த மாசம் போறாரு? மார்ச்ல போனா அப்ப அடுத்த மார்ச்ல இருந்து எத்தனை நாட்கள்ல யோவான் பிறப்பாரு? உதாரணத்துக்கு அபிஜா வழக்கத்தின்படி அந்த வகுப்பின்படி சக்கரியா உள்ள போகிறார். 3வது மாசம் மார்ச் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ தேவதூதன் சொல்லியாச்சு 9 மாசம் உங்ககிட்ட பிள்ளை இருக்குயா. மார்ச்ல இருந்து 9, மார்ச், ஏப்ரல், மே, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். அப்போ இயேசு பிறந்த யோவான் பிறந்தாரா? இப்போ இதுக்கு அப்புறமா இன்னும் எத்தனை மாசத்துல இயேசு பிறக்கணும்? 6 மாசத்துல இயேசு பிறக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்ப டிசம்பர்ல இயேசு யோவான் பிறந்தா இன்னும் 6 மாசம் சகோதரன் பிறக்கணும். அப்படின்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். அடையப்பா. இப்ப அதான் கண்டுபிடிக்க போறோம். புரியுதா? இப்போ அபிஜா எந்த மாசம் எந்த வாரம் உள்ள போனாரு அதை பார்க்கலாம். இது நான் சொல்றதுல கெஸ் பண்றதுல வேதத்துல எழுதிருக்கு, நம்ம வாசிக்கலாம். அடுத்த ஸ்லைட் போகுது. 1:4 இதுதான் ஒரு வாரத்துடைய ஸ்லாட். ஒரு ஆசாரியன். இப்போ ஃபர்ஸ்ட் வகுப்பு கெவின் போங்கப்பா, ஆசாரிய ஊழியம் செய்யுங்க. ஒரு வாரம் நீங்க தான் சபையை பார்த்துக்கணும். என்னெல்லாம் பார்த்துக்கணும்? அங்க விளக்கு அணையாம பார்த்துக்கணும். பலிபீடத்துல நெருப்பு அக்கினி அமிழ்ந்துட கூடாது. விளக்கு எரிகிறதா இருக்கணும். 7 குத்து விளக்கு. அங்க மேஜையின் மேல் அப்பங்களை மாற்றிக்கொண்டே இருக்கணும். ஜனங்க வந்து பலிச்செலுத்த வந்தா ஜனங்களை பார்க்கணும். இப்படிப்பட்ட எல்லா ஆசாரிய காரியங்களையும் ஒரு ஆசாரியன் எத்தனை நாள் பார்க்கணும்? 7 நாள் பார்க்கணும். இவனுக்கு பின்பு அடுத்தது யார் வருவாரு? இல்ல 24 போங்க. இப்ப யார் வந்தா? இவர் வந்தார். அடுத்தது யார் இருக்கிறா? ஜெடாயா. அடுத்தது ஒருவர், அவரு ஒரு வாரம் நடத்துவார். இப்ப 3வது வாரம் ஒரு பண்டிகை. என்ன பண்ணணும்? 24 வந்து நிக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம வேதத்துல வாசிக்கலாம். அடுத்த ஸ்லைட் போகுது. இதுதான் ஒரு வாரம். From Friday evening or from Friday morning till Saturday or Friday evening, it is 1 week. கரெக்டா வருவா. புரியுதா உங்களுக்கு? இப்ப நம்முடைய நாள் எப்படி கணக்கிடப்படும் அப்படின்னு சொன்னா 12 AM to 12. இஸ்ரேல் நாட்கள்ல அந்த யூதர்களுடைய முறைமைப்படி அப்படி இல்லை. சாயங்காலம் 6 மணில இருந்து அடுத்த நாள் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான் ஒரு நாள். புரியுதா உங்களுக்கு?
சாயந்தரம் காலையில 6 மணி தொடங்கி அந்த நாள் சாயங்காலம் 6 மணி இட் இஸ் டே ஒன் டே தே கவுண்ட் அகைன் a day they come. இப்படி சாயங்காலத்துல இருந்து சாயங்காலத்துக்கு சரியா. இப்ப வாரத்துல பாருங்க இது 1 வீக் கவுண்ட். இதுதான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஆசாரியன் ஒவ்வொரு வகுப்புல இருந்து வந்து அதை செய்யும். புரியுதா இப்போ உங்களுக்கு? இப்போ சகரியா எந்த வகுப்புல இருந்து வராரு? அபிஜா என்கிற வகுப்புல. அது எத்தனாவது வகுப்பு? 8வது வகுப்பு. இப்போ அபிஜா வகுப்பு டீம் ரெட், டீம் ப்ளூ, டீம் கிரீன். டீம் ரெட்ல எவ்வளவு பேர் பாருங்க? 10 பேர் இருக்காங்க. யாரு போய் ஆசாரியோட சேர்த்து 10 பேருக்கு சீட்டை போடுங்க. யார் பேர் வருதோ அப்படி சீட்டு போட்டுதான் யார் வந்துச்சு? சகரியா பேர் வந்துச்சு. எல்லாருக்கும் பயம் தான் உள்ள போக அன்னைக்கு. சகரியா பேர் வந்துச்சு. இப்ப நம்ம பார்க்கலாம் அபிஜா எப்போ போனாங்க. அடுத்த ஸ்லைடு போலாம். இதுதான் கேலண்டர். அவர்களுடைய கேலண்டரும் நம்முடைய கேலண்டரும் அவர்களுடைய காரியங்கள். புரியுதா உங்களுக்கு? என்னமோ புரிஞ்ச மாதிரி இருக்கிறத அவங்களுக்கு தரல. அப்படியேமா சகி சொல்லுமா? புரியுதியா? புரியுதுங்க. புரியலன்னா பிரச்சனை இல்லை. எங்கெல்லாம் போன மேல உட்காருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சரி சரி பாருங்க. இப்போ முதலாவது அதான் ப்ரீஸ்லி கோர்சஸ். முதல் மாசம் தம்பி ஜூம் பண்ணுங்க தம்பி. அது பிரசன்டேஷன் க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ வெறும் ஸ்லைட் இல்லை தம்பி, பிரசன்டேஷன் க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ அந்த ஸ்லைட் இப்போ ஜூம் பண்ணுங்க. இப்போ நல்லா பெருசாக பண்ணுங்க. நல்லா பெருசாக பண்ணுங்க. இப்போ இந்த சைடு இன்னும் கொஞ்சம் பெருசு சொல்லுங்க. ரைட் போதும் தம்பி. இப்போ ஃபர்ஸ்ட் மந்த் அதுக்கு பேர் என்ன? அவங்க பாஷையில நிசன் தான் அவங்களுடைய ஜனவரி. அடுத்தது செகண்ட் மந்த் யார்? அது 2வது மாசம். இப்போ ஃபர்ஸ்ட் மாசம் ஃபர்ஸ்ட் டிவிஷன் யார் போறா? அது யூத முறைமையில் எழுதப்பட்டிருக்காங்க. The spelling is actually written in Hebrew. That is why it is mentioned it as Y. J எல்லாம் என்னமா இருக்கும்? அங்க Y யா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஃபர்ஸ்ட் வகுப்பு அங்க எத்தனை டேட்? நிசான் மாசம் முதல் வகுப்பு. 2ஆம் வகுப்பு ஜெடையா, அங்க எதையான்னு இருக்கும். ஜெடையா 2ஆம் வகுப்பு. 3ஆம் வகுப்பு என்னது? பண்டிகை, பாஸ்ஓவர் பண்டிகை. அப்ப என்ன பண்ணணும்? எல்லா ஆசாரியர்களும் வந்துடணும். 3ஆம் வகுப்பு இப்ப எங்க வரும்? அந்த 4வது வாரம். அங்க யார் இருக்கிறா? ஹரீம் இருக்கிறாரா? அவரு 5வது வகுப்பு. கீழே வந்து 4ஆம் வகுப்பு ஹரீம். 5ஆம் வகுப்பு என்ன இருக்காங்க? பைபிள் திருப்பி வச்சுக்கோங்க. நான் 4வது என்னன்னா நீங்க பைபிள் வந்து வாசிங்க. 1 புத்தகம் 24ஆம் அதிகாரம் 7 தொடங்கி. இப்ப சொல்லுங்க 4ஆம் வகுப்பு யாரு? 5ஆம் வகுப்பு மல்கியா. 6ஆம் வகுப்பு மியாமின். 7ஆம் வகுப்பு. இப்போ பண்டிகை வந்துருச்சு. என்ன பண்டிகை? இப்போ பண்டிகை வந்து என்ன பண்ணணும்? எல்லா ஆசாரியர்களும் கூடணும். இப்போ அடுத்தது 8ஆம் வகுப்பு யாருக்கு போகணும்? அபியா. இந்த அபியா எத்தனை மாசம் போறாரு? அங்க பாருங்க, சிவான் என்கிற மாதம் இல்லங்க, அது மார்ச். நமக்கு அவங்களுக்கு அது வேற மாசம். இப்போ சிவான் என்ற ஒரு மாதம் இருக்கு. இது நம்ம கேலண்டர் முறைமைப்படி எந்த மாசம் காட்டி கொடுங்க. வெயிட் பண்ணுங்க. இப்போ 3வது மாசம் அவர்களுடைய கேலண்டர் படி அதுல முதல் அல்லது 2வது வாரம் தான் யாருடையது? அபியா என்கிறவருடையது. 8வது வாரம். அப்ப 8வது வகுப்பு யாரு? அபிஜா. இந்த அபிஜா என்கிற வகுப்பு ஆசாரியர்கள் எப்போ போகணும்? எப்போ போகணும்? 3வது மாசம் சிவான் என்கிற அந்த ஒரு மாதத்துல 10வது நாள் போகணும். இப்போ நாம இது எந்த மாசம் நம்முடைய கேலண்டர் படி போகலாம். இப்போ சொல்லுங்க, நிசான் எங்க வருது? இங்க பாருங்க, இந்த ரைட் சைடு மார்ச். அதாவது மார்ச் 15ல இருந்து ஏப்ரல் 15 வரைக்கும் என்ன? நிசான். அதே மாதிரி ஏப்ரல் 15ல இருந்து மே 15 வரைக்கும் என்ன? அயார். மே 15ல இருந்து ஜூன் 15 வரைக்கும் என்ன? ஸ்வான். இப்போ அவர் போனது என்ன மாசம்? ஸ்வான். இப்போ ஸ்வான் என்கிற அந்த 3வது மாசம் நம்முடைய கேலண்டர் படி மே 15ல இருந்து ஜூன் 15க்குள்ள இருக்கும். இப்பதான் கொஞ்சம் வெளிச்சம் வந்து முகத்துல தான்
சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லணுமா? நல்லா கவனிங்க. இப்போ முதல் மாசம் நிசான் என்கிற மாசம் இருக்கு இல்லையா, இதுதான் ஃபர்ஸ்ட் மந்த். இந்த ஃபர்ஸ்ட் மந்த்ல யார் போகணும்? ஆசாரிய வகுப்புல இருக்கிற முதல் ஆள் பேர் என்ன? வாசிங்க. 1 நாளாகமம் 24:7 வாசிங்க. பின்னாடி இருக்கிற வாசிங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 24 பின்னாடி இருக்கிற 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 24:7 வசனத்தை வாசிங்க. முதலாவது சீட்டு யோபேலின் பேர் வழிக்கு இரண்டாவது முதல் ஆள் யாரு? சத்தமா சொல்லுங்க. முதல் பேர் என்ன? முதல் ஜெஹோயாரிப் என்கிற முதல் ஆள். இரண்டாவது என்ன? ஜெடயா. மூணாவது என்ன? ஹரீம். நாலாவது என்ன? இப்படியே நீங்க வாசி பார்த்தீங்கன்னா எட்டாவது யார் வர? அபிஜா வர. இந்த அபிஜா வகுப்புல தான் யார் இருக்கா? சகரியா வருவார். இப்ப நல்லா கவனிங்க. யார் யார் எப்ப போறான்னு எழுதி என்னையில இருந்து ஆரம்பிக்கிறது? நிசான் என்கிற மாதம் தான் அவங்களுக்கு வருஷத்தின் முதல் மாதம். இது எங்க தெரிஞ்சுக்கலாம்னா யாத்ராகமத்துக்கு போனோம். இப்ப நேரம் பார்த்தா சரியா? இப்போ நிசான் என்கிற மாதம் நம்முடைய கேலண்டர் படி எப்போ போகும்? மார்ச் 15 தொடங்கி ஏப்ரல் 15 வரைக்கும் உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அதுதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த். செகண்ட் மந்த் அவங்களுக்கு எது? ஐயார் என்கிற இந்த மாதம் நமக்கு நம்ம கேலண்டர்ல எப்போ? அங்கவே இருக்கு பாருங்க. நான் ஒன்னும் எக்ஸாம் கேள்வி கேட்கலையா? அங்கதான் இருக்கு பாருங்க. ஏப்ரல் 15 இருந்து மே 15 வரைக்கும். அடுத்தது சுபான் என்கிற மாதம் மே 15 இருந்து ஜூன் 15 வரைக்கும். இப்ப அங்க பார்த்தோம் என்னமோ மூணாவது மாதத்துல தான் அபிஜா என்கிற ஆசாரியன் போகிறார். இப்போ அபிஜா அபியா இல்லையா, அதான் அபிஜா. 8வது நம்பர். எத்தனாவது வகுப்பு? 8வது வகுப்பு. எந்த மாசம்? மேல எழுதிருக்கு பாருங்க. 3rd month 30 days சுவான். அவர் எத்தனை நாளாக ஊழியம் செய்யணுமா இருக்கும்? நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்ப நம்ம வேதாகமத்துல இப்ப இங்க பார்க்கிறோமே, இது எந்த மாசம் போயிருக்கிறாரு? சுவான் என்கிற மாசம். இப்ப நம்ம அடுத்த ஸ்லைடுக்கு போலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா போகும். இப்ப அங்க போங்க தம்பி. அப்படின்னா நம்முடைய கேலண்டர் எங்க? நம்ம கேலண்டர் ஒரு நிமிஷம் காட்டுங்க. ஸ்லைட் பண்ணுங்க. அப்ப எங்க இருக்கணும்? மேக்ஸிமம் மார்ச் 15ல மே 15ல இருந்து ஜூன் 15 வரைக்கும் இருக்கணும். கரெக்டா? இப்ப நம்ம போவோம். இப்போ எப்போது ஆரம்பிக்கப்படுது? முதல் மாசம் எப்போ? ஏப்ரல்ல இருந்து மே. இப்போ ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் பண்றாங்க பாருங்க. முதல் டிவிஷன் 1 ஜெஹரப் ஏப்ரல் 8ல இருந்து 15 வரைக்கும். அப்போ ஏப்ரல் 15ல இருந்து 22 வரைக்கும் யார் போகணும்? இப்போ முதல் வகுப்பு இவர் ஏப்ரல் 8ல இருந்து 15 போறாரா? அடுத்தது 15ல இருந்து 22 யார் போகணும்? அடுத்த வகுப்பு போகணும். இவர் போயிட்டாரா? இப்போ அடுத்த டேட் என்ன இருக்கு? 22ல இருந்து 29. இப்போ 22ல இருந்து 29 பண்ணலாம்னு பார்த்தா இப்போ அங்க வந்துட்டு பாஸ்வேர்ட் வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணணும்? எல்லாரும் சொல்றீங்க எல்லாரும் வரணும். அப்போ எல்லாரும் வந்துடுறாங்க. இப்போ அடுத்தது எங்க ஸ்டார்ட் பண்ணணும்? 3வது வகுப்பு. சாம் வாங்க, இந்தாங்க உங்க வகுப்பு. அடுத்தது மெல்வின் வாங்க, 4வது உங்க வகுப்பு. நீங்க வாங்க, 5வது உங்க வகுப்பு. இப்படி வாரம் பண்டிகையை தவிர அது மாறிக்கொண்டே இருக்கு. இப்படியே மாத்திக்கிட்டே போனா இப்ப அங்க பார்த்தோமே யோவானுடைய அப்பா சக்கரியா, இவர் அபிஜா என்கிற வகுப்பை சார்ந்தவர். எப்போ உள்ள போகணுமாவும் பாருங்க, நிசான் மாதத்துல இருந்து ஆரம்பிக்கப்படுது. ஏப்ரல்ல இருந்து ஆரம்பிக்கப்படுது. அங்க 2 பேர் ஆயிட்டாங்க, இங்க ஒரு 3 பேர் ஆகுறாங்க. இப்போ அங்க அந்த கேலண்டர் படி அபிஜா என்கிறவர் எந்த மாசத்துல வரணும்? சுவான் என்கிற மாசத்துல வரணும். சுவான் அந்த பேரு சுவான் என்கிற மாசத்துல வரணும். இப்ப அது எங்க ஆரம்பிக்கப்படுது? மேல இருந்து ஜூன். ஒண்ணு மேல வரணும், இல்லன்னா ஜூன்ல வரணும். இப்ப நம்ம பாப்போம் எங்க போகுது. போகுது. இப்ப அடுத்த ஸ்லைடு. போதும் தம்பி. இப்போ 3ஆம் தேதி ஜூன் 3ல இருந்து 10 வரைக்கும் யாருடைய வகுப்பு? யாருடைய வகுப்பு? அபிஜாவுடைய வகுப்பு. இப்போ அபிஜாவில ஒரு 10 பேர் இருக்காங்க. அபிஜா யாரா இருக்கட்டும், ஜெஸ்வின் எடுத்துக்கோ. இப்போ ஜெஸ்வினுக்கு பின்னாடி 10 ஊழியக்காரங்க இருக்காங்க. இந்த வகுப்புல, இந்த டிவிஷன்ல, இந்த குரூப்ல கூப்பிட்டு சொல்றாங்க, யார் போறது? சீட்டை போடுவோம். சீட்டை போட்டு பார்த்தா யார் பேர் வந்துருச்சு? சக்கரியா பேர் வந்து. சக்கரியா நீங்க தான் போகணும். அப்ப அவர் போகிற டேட் என்ன?
ஜூன் 3ல இருந்து 10 வரைக்கும். இந்த தேதிகள்ல தான் யார் சந்திச்சிருக்கணும்? இந்த தேதியில தான் யார் சந்திச்சிருக்கணும்? காபிரியேலை சந்திச்சிருக்கணும். இப்போ இந்த மாசம் தொடங்கி 9 மாசத்துல யார் பிறந்திருக்கணும்? அப்போ இதுல இருந்து இன்னொரு அந்த ஒரு பிறந்ததுல இருந்து இன்னொரு 6 மாசம் தாண்டி போனா புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? இப்ப பாத்துருவோம், அதுவும் பாத்துருவோம். அடுத்த ஸ்லைடு போக தம்பி. அப்படி சீட்டு போனப்பதான் யார் மாட்டிக்கிட்டா? சக்கரியா. சரியா? இப்ப பார்க்கலாம். சரியா? இப்ப வாசிக்கலாம். லூக்கா 1:8ல இருந்து 11. ஏன் அப்படி சொன்னா தெரியுமா? மாட்டிக்கிட்டாருன்னு தம்பி பார்க்கலாம். மாட்டிக்கிட்டாரா? இல்லங்க, உண்மைக்கு அன்னைக்கெல்லாம் ஆசாரியர்கள் அவ்வளவு சாதாரண உள்ள போக பயப்படுவாங்க. இன்னைக்கு நீங்க கேளுங்க, தம்பி யார் பாடுறீங்க? அண்ணா நான் செய்றேன். யார் இதை பண்றீங்க? அண்ணா நான் பண்றேன். ஆனா அன்னைக்கு ஆசாரிய ஊழியம் செய்ய பயப்படுவாங்க. யாரும் கர்த்தருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக நடுங்குவாங்க. ஏன்? அப்படி அசுத்தத்தோட உள்ள கால வச்சா செத்தே போயிடும். அதனால பயப்படுவான். இப்ப சீட்டு போட்டு பார்த்தா இதுல சந்தோஷப்பட்டு கொண்டாட மாட்டான், பயப்படுவான். ஐயோ ஆண்டவரே, சரி இன்னும் ஜெபம் பண்ணி இன்னும் தகுதியாக்கி உள்ள போறேன்னு போவான். இப்ப சக்கரியா வாசிக்கலாம். லூக்கா 1:8 தொடங்கி 11. அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பில் தன்னுடைய ஆசாரிய வகுப்பில் முறைமைப்படி தேவ சந்நிதியில ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்திலே ஆசாரிய ஊழியத்தின் முறைமைப்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதுக்கு சீட்டை பெற்றுட்டான். தூபம் காட்டுகிற வேளையில தான் யார் வந்தா? ஜனங்கள் எல்லாரும் காவியம் வந்தா. இப்ப கவனிங்க, 3ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் சக்கரியா போய் ஊழியம் செய்யறாரு. அது மாத்திரம் அல்லாமல் அடுத்த ஸ்டெப் போங்க. அடுத்த வாரம் என்னன்னு சொன்னா பண்டிகை. அதுக்கு என்ன பண்றோம்? சக்கரியா எல்லாருமே இந்த மார்க் பண்ணிருந்த இந்த எல்லோ ஷேடுக்குள்ளதான் ஏதோ ஒரு நாள் தேவதூதன் சக்கரியாவை இருக்க வேண்டும் என்பது வேதாகமத்தின் அடையாளம். புரியுதா உங்களுக்கு? might be any day, I don't know which day, second day, third day, 10th day, 7th day, I don't know. ஏதோ ஒரு நாள்ல தான் இது முடிந்த பின்புதான் சக்கரியா தன்னுடைய ஆசாரிய வேலையை கடமையை முடித்து எங்க போறாரு? வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போன பின்புதான் மனைவி கர்ப்பம் தரிக்கிறார். அப்போ கர்ப்பம் தரித்தது எந்த நாட்களா இருக்கும் அப்படின்னு சொன்னா அடுத்த ஸ்லைடு போங்க. இல்ல ஃபர்ஸ்ட் வாசிச்சிருவோம். அதே லூக்கா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் எது வரைக்கும்? ஜூன் 3ஆம் தேதியில இருந்து 17 வரைக்கும். அவருடைய ஊழியர் இருந்து 10 வரைக்கும் தான். அடுத்த வாரம் பண்டிகை இருந்ததுனால அவர் எல்லாரும் இருக்கணுமா இருந்ததுனால அங்கவே இருந்தாரு. இப்போ சக்கரியா இந்த நாட்களை எல்லாம் முடித்த பின்பு வாசிக்கிறோம். அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே ஜூன் 17 முடிஞ்ச உடனே தன் வீட்டுக்கு போனான். அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத் கர்ப்பவதியாகி. இப்ப அடுத்த ஸ்லைட் போலாம். இந்த நாட்களில்தான் சக்கரியா தேவதூதனை சந்தித்து தனக்கு பிள்ளை பிறக்கும் என்று நினைத்தான். அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் முடிந்த பின்பு வீட்டுக்கு திரும்பினான். மனைவியோடு கூட வாழ்ந்திருந்தான். வாழ்ந்த பட்சத்தில் அடுத்த ஸ்லைட். இந்த நாட்களிலிருந்துதான் யார் கன்சீவாக ஆரம்பிச்சா? எலிசபெத் கன்சீவாக ஆரம்பிச்சா. யோவான் ஸ்நானகன் கருவில் தரிக்க ஆரம்பிச்சார். இந்த நாள் தொடங்கி எத்தனை மாசத்துல பிள்ளை பிறப்பான்? 9 மாசம் டைம் போட்டுக்கங்க. இப்போ கவுண்ட் பண்ணிட்டு போங்க. அவ்வளவு பாஸ்டா பரவாயில்ல, ஒன்னாவே சொல்லிட்டு போங்க. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். இதுதான் அவங்களுடைய முறைமை. புரியுதா உங்களுக்கு? இந்த மாசத்துல பாதி, அந்த மாசத்துல பாதி. இந்த தேதியில தான் எங்கேயாவது யார் பிறந்திருக்கணும்? யோவான் பிறந்தார். இப்ப இங்க எத்தனை மாசத்துல இயேசு பிறந்துருவார்? இப்போ கேப் தான் 3 மாசம். பிறந்ததுல வயசு வித்தியாசம். புரியுதா?
புரியும். 6ஆம் மாசம் கர்ப்பமா இருக்கிற போது கர்ப்பம் தரிக்கத்தான் இந்த 3 மாசம் பிறந்ததுதான் 3 மாசம் வித்தியாசம். அந்த வயசுல என்ன பார்க்கிறோம்? 6 மாசம். இப்போ யோவான் ஸ்நானகன் மார்ச் ஏப்ரல் நடுவுல பிறந்தார் அப்படின்னு சொன்னா இங்க நீங்க எத்தனை மாசம் கழிச்சு இயேசு பிறப்பார்? 6 மாசம். புரிஞ்சுக்கங்க நல்லா. எலிசபெத் 6 மாசம் கர்ப்பம். இப்போ மரியா இப்பதான் கர்ப்பம். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? சரி, இப்போ கரெக்டா 6 மாசம் இங்க இருந்து கவுண்ட் பண்ணி போங்க பார்க்கலாம். வெரி குட். நீங்க சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற வரைக்கும் தேவன் மகிமைப்படுவார், சத்துருவானவன் இன்னும் நம்மை எரிச்சல் தான் கொள்ளுவான். பார்க்கலாம் பாருங்களேன். இப்ப இதுல இருந்து ஒரு 6 மாசம் கவுண்ட் எடுத்துட்டு போனா போங்க. 6 months later, Luke chapter 1 verses 26 to 36, you read, it shows Jesus would have been born 6 months after the John the Baptist, maybe approximately somewhere scripturally Jesus should have been born the month of September last week or October the first week. October the பிறந்தவங்களுக்கு தான் இத்தனை வருஷமா டிசம்பர்ல பிறந்தவங்கன்னா நாங்களாம் டிசம்பர் மாசம் இந்த மாசம் So it should be the word becomes flesh that day. Praise the Lord. Hallelujah. சரி, இது வேதாகமத்தை வைத்து சற்று அலசி பார்த்தா கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன சத்தியம். அது எங்கிருந்து வரணும்? அந்த ஒரு வார்த்தை கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாரு பத்தியா? எது வார்த்தை தெரியுமா? Luke chapter 1 verses 5. It says the priestly order of Abijah. ஒரே ஒரு வார்த்தை. ஏன் வச்சிருக்காங்கன்னு கூட தெரியல. ஆனா இன்னைக்கு தெரியும் ஏன் வச்சிருக்காங்க. அது வச்சதுனாலதான் என்னைக்கு யோவான் பிறக்கவும் புரியுது. அந்த யோவான் பிறந்தது தெரியுதுனாலதான் இன்னைக்கு இயேசு பிறந்திருக்கலாம் என்பதையும் அறிந்தார். இது அத்தனையும் வசனத்தின்படி காட்டி வந்திருக்கிறேன். சும்மா யோசிச்சதும் மனசுல வந்ததையும் பேசுறேன். வசனத்துல ஆதாரமாய் காட்டி கொடுத்திருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் பிறந்திருக்க கூடும். புரியுதா உங்களுக்கு? இப்ப இதுல எந்த நாள் கொண்டாடுவீங்க? நான் 1 மாசமும் கொண்டாடுவோம். வெரி குட். நான் சொல்றேன் ஒரு வருஷம் முழுக்க கொண்டாடுவோம். ஒன்றும் பிரச்சனை. இது இந்த வருஷத்தோட சின்ன காரியம். இப்ப அடுத்தது தொடர்ந்து நாம தியானிக்க போறோம். என்ன தியானிக்க போறோம்? இப்ப தம்பி அடுத்தது போறோம் தம்பி. அடுத்து சொல்லு. இப்ப அவங்க படி நாம பார்க்கணும்னா அது எந்த மாசம் வரும்? அவங்க கேலண்டரின் படி அந்த ரெண்டு கிழக்க பண்ணிருக்க திஸ்ரே என்கிற ஒரு மாசம். அந்த மாதத்துலதான் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்க வாய்ப்பு. புரிதா உங்களுக்கு? வசனத்தின் படி. இப்ப சொல்லுங்க. அப்ப இப்போ கொண்டாடுகிறது என்ன கொண்டாட்டம்? அப்ப இன்னைக்கெல்லாம் செய்யறாங்க உலகம் எங்கும் வாங்கி கொண்டு குடித்து வெறித்து தங்களுக்கு மனதுக்கு தோன்றினபடி எல்லாம் செய்து இது கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்லுகிற இந்த பண்டிகைகளை தான் கர்த்தர் அனுமதிக்கிறார். புரியுதா உங்களுக்கு? ஆசைகள் அடுத்தது நம்ம அடுத்த ஸ்லைடு போவோம். தம்பி இது காமிச்சாச்சு. இந்த வருஷம் நம்ம இன்னும் சில காரியங்களை பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? கர்த்தர் சொல்லுகிறாரு இப்படியான எல்லா விதமான பழக்கத்திலிருந்து வெளியில வாங்க. எங்க படிச்சோம் நாம? முதல்ல 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வாசிங்க. பிரிந்து வாங்க அப்பதான் நான் ஏத்துக்குவேன் அப்படின்னு எழுதிருக்கேன். அந்த வசனத்தை வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் அவர்களை ஏற்றுக்கொள்வேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். நான் அவர்களின் தேவனாய் இருப்பேன். அவர்கள் என்னை பார்த்து தகப்பனே என்று சொல்லுவார்கள். நானும் அவர்களை பார்த்து குமாரனே குமாரனே என்று சொல்லுவேன். எப்போங்க? எப்போ? எல்லா பொய்யான காரியங்களிலிருந்து நாம் பிரிந்து வர வேண்டும். அப்படி செய்தவர்களை பார்த்து கேவலப்படுத்த வேண்டாம். அது நம்முடைய அழைப்பு இல்லை. அவங்களுக்கு இன்னும் சத்தியம் தெரியல. என்னமோ இந்த வருஷம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த மாசம் தெரியுமா? யோவான் எப்போ வந்தாரு தெரியுமா? இயேசு எப்போ பிறந்தாரு? அபிஜானா என்ன தெரியுமா? அப்படின்னு பேசணும்.
நமக்கு கர்த்தர் கிருபையா காட்டி கொடுத்தாரா, கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லிட்டு போறோம். இதன் வருஷத்துக்கு நமக்கு தெரிஞ்சிருந்துச்சா? தெரிஞ்சிருந்துச்சா? நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருந்துச்சு? நம்ம அவங்களை விட மோசமா நடந்துகிட்ட நாட்கள் உண்டு. அப்படி இருக்கிற போது இன்றைக்கு தெரிந்து கொண்டோம் என்கிறதுனால நாம் பெருமை பாராட்டக்கூடாது. தாழ்மையா விடுங்க. அவங்க வரணும், ஒரு நாள் வருவாங்க. அவ்வளோ பாரம் இருந்தா அவங்களுக்காக கதை வச்சாத்தி அழுதுச்சோம். முடிஞ்சாச்சு. அதை செய்ய மாட்டோம். அதை முடிஞ்ச கதை வச்சாத்தி அவங்களுக்காக 2 சொட்டு கண்ணீரை வடிச்சு, ஆண்டவரே சத்தியத்தை எங்களுக்கு காண்பித்து கொடுத்தபடி, அவர்களும் சத்தியத்தை பாரக்கூடாதபடி கண்கள் அடைத்து இருக்கிறதெல்லாம் தரங்க ஆண்டவரே சொன்ன. அவங்களுக்கு தெரியாம வச்சோம். விஷ் பண்ணாங்களா? God bless you, God save you also அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், உங்களை கர்த்தர் சீக்கிரத்துல ரட்சிக்கட்டும்னு சொல்லிப்போம். பக்கத்து வீட்டுக்காரங்க கூப்பிட்டு சொல்றாங்க ஹாப்பி கிறிஸ்துமஸ். நாங்க அதெல்லாம் பண்றது அப்படின்னு சொல்லாதீங்க. அவனுக்கு தெரியாது தானே. அவனுக்கு சொல்லுங்க, கர்த்தராகிய இயேசு உங்களுக்காக தான் பிறந்தாரு. எங்க வாழ்க்கையில வந்த எங்க இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில வரட்டும்னு நாங்களும் மனதார உங்களை வாழ்த்துறோம்னு சொல்லுங்க. தட் இஸ் கால்ட் டிசிப்ளின். புரியுது உங்களுக்கு? அவங்க கிட்ட போய் என்ன சொல்லாதீங்க, நாங்க அதெல்லாம் பண்ணல, நாங்க யார் தெரியுமா, நாங்க என்ன தெரியாம. You just say if they greet you a Gentile, ஒரு புறஜாதியை ஒன்று பார்த்து அப்படி சொல்லுவான்னு சொன்னா சொல்லுங்க, எங்க வாழ்க்கையில வந்து எங்க ரட்சகர் உங்க வாழ்க்கையிலும் வரட்டும்னு உங்களை நாங்களும் வாழ்த்துறோம். உங்களுக்கும் கிறிஸ்துமஸ்ங்க. போங்க. கிறிஸ்தவன் சொல்லிக்காங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற நம்ம 2 பேர் சொல்லிக்க முடியாது. நமக்கு சத்தியம் தெரியும், அவனுக்கு தெரியாது. அதை அவனுடைய ஆத்தும பிரயோஜனத்துக்காக பயன்படுத்தி கொள்ளலாமே தவிர நம்ம கொண்டாட்டி நமக்கு விருப்பமானபடி செய்து கொள்ள அல்ல. வேதம் சொல்லுகிறது, தேவ ராஜ்யம் என்பது குடிப்பும் புசிப்பும் அல்ல, அது கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருக்கு உண்டாகிற மகிழ்ச்சி. பரிசுத்தத்துக்கு ஏதுவானவை, அதான் தேவ ராஜ்யம். சரி, நல்ல கவனம். இப்படிப்பட்ட ஒரு நாட்களிலே இது எதுவுமே வேதம் காட்டாத போது எப்படிப்பட்ட தந்திரங்கள் இன்னைக்கு உள்ள வந்துருச்சு. கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு என்ன தெரியுது எல்லாருக்கும்? உடனே அந்த வாரத்துக்கு முன்னாடி எதை திறக்கணும்? மேல இருக்கிற டப்பாவில திறந்து என்ன வைக்கணும்? முதல்ல வெளியில வரும் பச்சை பசேன்னு ஒண்ணு வைக்கணும். என்னது? ஆமா. அடுத்தது அடுத்தது கிறிஸ்துமஸ் அப்படின்னாலே எது அதிகமா இருக்கும்? கேக் அதிகமா, பலகாரம் கேக் அதிகமா இருக்கும். எல்லா பேக்கரியிலும் போய் பாருங்க, ஸ்வீட் கடைக்காரனும் கேக் விற்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் தெரியுமா? இன்னைக்கு என்ன அதிகமா போகும்? அடுத்தது இன்னொருத்தர் இருக்கிறார். கிறிஸ்துமஸ் அப்படின்னா இயேசு வராரோ இல்லையோ அவர் வருவார். யாரு? இதெல்லாம் எங்க வந்துருச்சுன்னு வேகமா காட்டி கொடுத்துட்டு இன்னையோட ஞானத்தை முடிச்சு. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். இது ஒரு மாசமா பிரசங்கம் பண்ணிருக்கலாம். இந்த மாசம் முழுக்க ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணிருக்கலாம். சரி, கர்த்தர் நடத்துகிற அப்படின்னா பேகன் கஸ்டம்ஸ் பார்க்கணும் வேகமா போதமே. 3 காரியங்களையும் இன்னைக்கு பார்த்து இவங்க 3 பேரையும் முடிச்சு விட்டுருவோம். சரியா? நம்முடைய வாழ்க்கையில இருந்து போயிட்டோம். மத்தவங்க வச்சிருக்கிறாங்களே பிரதர், அவங்களுக்கு தெரியாதியா? நான் இப்போ சொல்றேன், அப்படி வச்சிருக்கிறவங்களை பார்த்து குறை பேசாதீங்க. அவங்களுக்காக சொல்றேன். வீட்டுல இருந்தா நான் குறை பேசாம இருக்க முடியாது. நேரம் வந்துடும். உனக்கு சத்தியம் தெரியும், தெரியாதவங்களை குறிச்சு பேசுறேன். புரியாதவங்களுக்கு learn the balance. சரி, அடுத்தது பார்க்கலாம். இப்போ முதலாவது first எடுத்து let's talk about it. Pagans would bring fig trees into their homes at midnight. அது ஒரு நாள், because it represent everlasting life and fertility. நான் வேதாகமத்தை வேகமா காட்டி கொடுக்கிறேன். அந்த காரியங்கள் எல்லாம் பேச நேரம் பார்த்தா சரியா? வேகமா எரேமியாவின் புத்தகம். இந்த மரத்தை குறித்து, இந்த மரத்தை ஒரு பெரிய விஷயமா பிரதர், மரம் தானே, அது என்ன பண்ணுச்சு? சும்மா ஒரு இதுதானே, அது என்ன பண்ணிடுச்சு அப்படின்ற ஒரு சின்ன தயக்கம் அல்லது அந்த மரத்தின் மேல் ஒரு இருதயத்தில் இரக்கம் இருக்குமானாலும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, பெரும்பாலான மதங்களிலே, in most of the heathen religions there are few things which are common to be worshipped. மறுபடியும் சொல்லுகிறேன், அநேக மதங்களிலே, மார்க்கங்களிலே, வழிமுறைகளிலே ஒரு சில காரியங்கள் பொதுவாகவே கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அநேக மதங்களிலே இருக்கும். அதுல சில 4 காரியங்களும் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன் பாருங்க. போடுங்க தம்பி, அடுத்த ஸ்லைட். I will show you something. Make it so. இந்த 4 காரியங்களும் கூட நீங்க அநேக மதங்களில பார்க்கலாம். Being worshipped. என்னென்னலாம் இருக்கு?
இது 4 காரியங்கள் பொதுவாக அநேக மதங்களிலே இருக்கும். நீங்க வீட்டுக்கு போய் யோசித்து பாருங்க. மரங்களை கும்பிடுகிறவர்களும், சூரியனை கும்பிடுகிறவர்களும், சர்ப்பத்தை கும்பிடுகிறவர்களும், பெண் தெய்வங்களை கொண்டவர்களும் உண்டு. அநேக மதங்களில் maximum most of the religions would have these things for their worship. அதுல ஒண்ணு என்ன, எல்லாம் பார்க்க நேரம் பத்தாது. அதுல ஒண்ணு என்ன, பார்த்துருக்கீங்களா? ஐயோ செஞ்சே இருக்கிறோம் செஞ்சே இருக்கிறோம். என்ன பெரிய விஷயம். அவங்க பெரிய மரத்திட்ட போனாங்க, நம்ம சின்ன மரம் வீட்டுக்குள்ளேயே வச்சு சுத்தினா அவங்க நினைச்சிட்டாங்க. அப்படியா? அதெல்லாம் அப்படியா பிரதர்? நான் சொல்ல மாட்டேன். என் வேதம் என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு காட்டி தருகிறேன். சரியா? வாசிக்கலாம். எரேமியா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம். எரேமியா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம். எரேமியா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஜனங்களின் வழிபாடுகள் வீணாய் இருக்கிறது. காட்டில் ஒரு மரத்தை வெட்டுகிறார். நல்ல கவனிங்க, என்ன பண்றான்? காட்டில் ஒரு மரத்தை வெட்டி அது தச்சன் கையாடுகிற பச்சையால் படிப்படும். வெள்ளியினாலும் பொன்னினாலும். அது எதனால? வெள்ளியினாலும். கிறிஸ்துமஸ் ட்ரீல எதனால தொங்குற? அதை அலங்கரித்து அசையாதபடிக்கு அதை ஆணிகளாலும் சுத்திகளாலும் உறுதியாக்குகிறார். அதான் நாம வச்சிருக்கிற. What does God says? Look at the traditions. Where did it come from? கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் எங்கிருந்து வந்தது என்பதை அறிந்து கொள் தேவ திருச்சபை. கண் குருட்டுத்தனமாக அல்லது சத்தியத்தை விலகி இருக்கிற தனமாக நாம் இன்னும் வாழக்கூடாது. It is evil, it is evil. You can just color it and decorate it to look as beautiful it can be. நல்ல கலரா லைட்டா இருக்கிறது. ஒளியும் தூதன் வேஷமும் அப்படிதான் போடுவோம். பத்தியா? இல்ல, எனக்கும் இப்பதான் தெரியுது. நானும் தான் கலர் கலரா வச்சிருந்தேன். பாதி ஊரே பண்ணிடுவேன் டெக்கரேஷன். தெரியாது. யோசிச்சு பாருங்க. அதை நம்ம செஞ்சது அப்பா இருந்ததுக்கு அன்னைக்கு வேதனையா இருந்துச்சா? இப்ப நினைச்சா எப்படி இருக்கு? ஆண்டவரே, நானும் இந்த உலகத்தோடு உலகமா இருந்து வாழ்ந்துட்டு நான் சொல்றேன், உங்க காயப்படுத்திருக்கு நான் என்ன நானும் சரிடா இனி செய்யாத. என்ன சொல்றாரு? நீ உணர்ந்தது உண்மையானால் இனி பாவம் செய்யாது. அது உணர்ந்து இந்த மர வழிபாடு வேதாகமத்தில் அநேக இடங்களில் எழுதப்பட்டிருக்கு. நான் சில வசனங்களை வேகமா சொல்றேன். எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண நேரம் பத்தாது. இருந்தாலும் 1-2 மாதம் வேகமா காட்டி கொடுத்து முடிச்சுட்டு ஆசைப்படுகிறேன். எழுதிருங்க. எசேக்கியேல் 6:13, எரேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 27ஆம் வசனமும், எசேக்கியேல் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், எரேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனமும் 27ஆம் வசனமும், எரேமியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் 13ஆம் வசனமும், எரேமியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் 13ஆம் வசனமும், 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனமும், 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 14th chapter verses 23, 2 Kings chapter 16 verses 4, 2 Kings chapter 16 verses 4, 2 Kings chapter 17 verses 10, 2 Kings chapter 17 verses 10, Deuteronomy chapter 16 verses 21. ஏதாவது 1-2 வசனங்களை வேகமா வாசிக்கலாம். அப்படி போடுங்க வேகம். எசேக்கியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அவர்கள் தங்கள் நரகலான சகல விக்கிரகங்களுக்கும் மதுர வாசனையான தூபத்தை காட்டின ஸ்தலங்களாகிய உயர்ந்த சகல மேடுகளிலும் பர்வதங்களுடைய சகல சிகரங்களிலும் பச்சையான சத்தமா சொல்லுங்க, பச்சையான சகல விருட்சங்களின் கீழ் தழைத்திருக்கிற சகல கர்வாலி மரங்களிலும் உள்ள அவர்களுடைய
மரங்களான விக்கிரகங்களின் நடுவிலே அவர்களுடைய பலிபீடங்களை சுற்றிலும் அவர்களில் கொலையுண்டவர்கள் கிடக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். எங்க எங்க நடக்குது எல்லாம்? அண்டலட்சி. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எரேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பூர்வ காலம் துவங்கி நான் உன் நுகத்தடியை முடித்து உன் கட்டுகளை அறுத்தேன். நான் அடிமைப்படுவதில்லை என்று நீயும் சொன்னாயே. ஆகிலும் உயரமான சகல மேடுகளிலும் பச்சையான சகல மரங்களின் கீழ் நீ வேசியாய் திரிகிறார். என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை எங்க கொடுக்கிற? மரத்துக்கு கொடு. வாசிக்கலாம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 14:23. அவர்களும் உயர்ந்த சகல மேடுகளிலும் பச்சையான சகல மரத்தின் கீழ் மேடைகளிலும் சகலையும் சிலைகளையும் கோப்பு விக்கிரகங்களையும் தங்களுக்கு உண்டாக்கினார்கள். அடுத்தது வாசிக்கலாம். உபாகமம் 14:21 வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு உண்டாக்கும் பலிபீடத்தின்டையில் யாதொரு தோப்பையும் உண்டாக்க வேண்டாம். யாதொரு தோப்பையும் எந்த ஒரு மரத்தையும் ஏன் எதுக்கு? The reverence has to go only to God, not to any tree. புரியுதா உங்களுக்கு? அருமையான தேவ பிள்ளைகளே, நான் வேதாகமத்தில் கர்த்தர் காட்டி கொடுக்கிற அவைகள் எதுவும் வச்சுக்காங்க. Let nothing be of priority. இது எதுவும் வேண்டாம். Let nothing be yours. இப்போ தொடர்ந்து அதே எரேமியா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அதுக்கு கீழே அதே வாசிங்க. அதுக்கு தான் அப்போ அவங்க நிறுத்தின. இப்போ வாசிங்க. எரேமியா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2 அல்லது 3 தொகுதி. புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதீங்க. வானத்தின் அடையாளங்களாலும் புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதீர்கள். ஜனங்களின் வழிபாடுகள் வீணாயிருக்கும். அவன் போய் ஒரு மரத்தை கொண்டு வந்து வெட்டி அதை பொன்னினாலும் வெள்ளினாலும் அலங்கரித்து மின்னும்படி செய்கிறான். அசையாதபடிக்கு ஆணிகளால் அடித்து அதை வைத்துக் கொள்கிறான். அடுத்த வசனம். அவைகள் பனையை போல் நெட்டியாய் நிற்கிறது. அது பனையை போல் எப்படி இருக்கு? இதை விட உங்களுக்கு என்ன தெளிவா சொல்லணும் எனக்கு தெரியாது. அது பனையை போல like palm, like pine. It is just straight. பனையை போல் நெட்டையா இருக்கிறது. அவைகள் பேச மாட்டாதவைகள். அவைகள் நடக்க மாட்டாதவைகள். சுமக்கப்பட வேண்டும். அவைகளுக்கு பயப்பட வேண்டாம். அவைகள் தீமையும் செய்யாது. அதை நம்பாத. அது நன்மையும் செய்யாது. அதுக்கு சக்தி இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம். கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை. நீரே பெரியவர். நாமம் வல்லமை பெரியது. ஜாதிகளின் ராஜாவே உமக்கு பயப்படாதிருப்பவன் யார்? தேவனிற்கே பயப்பட வேண்டியது ஜாதிகளுடைய எல்லா ஞானிகளும். இப்ப அடுத்தது என்ன தெரியுமா வாசிக்கணும்? இப்ப என்ன சொல்லக்கூடாது அப்படின்னா, தேவனாகிய கர்த்தர் எப்பவும் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? எப்பா நீ உலகத்தான் செய்யறத யாரு நம்ம என்ன பண்ணக்கூடாது? கத்துக்காத வேண்டாம். அது உனக்கு தேவையில்லாத. வாசிக்கலாம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். வேகமா வாசிக்க. இதெல்லாம் கட்டாயமா வாசிக்க வேண்டிய வசனங்கள். லேவியராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 23ஆம் வசனம். நான் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுகிற ஜனத்தினுடைய வழிபாடு. நல்ல கவனிங்க. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றார், நான் உனக்கு முன்பாக துரத்தி விடுகிற ஜனங்களுடைய வழிபாடுகளில் நடக்காதீங்க. அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்தபடியா, அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செஞ்சதுனாலதான் அவர்களை ஆலோசித்தேன். இப்ப அவனுடைய வழிகளை நீ தெரிஞ்சுக்காத. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அது லேவியராகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ரொம்ப அருமையா இருக்கும் பாருங்க இந்த வசனம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய கர்த்தர் சொல்லுகிறார், நீ எங்கிருந்து வந்த? எகிப்துல நான். நீ குடியிருந்த எகிப்து தேசத்துடைய செய்கைகளின்படி செய்யாத நான் உன்னை அழைத்து போகிறேன்
கானானையும் பழகும். நான் சொல்றத மட்டும் செய்ய அப்படின்னு சொல்லி கர்த்தர் நியமித்த நாட்களை இஸ்ரவேல் ஆசாரியர் தொடங்கினார். புரியுதா உங்களுக்கு? நாம எகிப்து வேதாகமத்தின்படி, வேத வசனத்தின்படி நாம ஒரு நாளும் எதை ஃபாலோ பண்ண கூடாது? எதை பண்ண கூடாது? அப்படின்னு சொல்லக்கூடாது. 2 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை சொல்லியிருந்தீங்க. 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்ன எழுதியிருக்கு? அவர்களுடைய வழிகளை நீ பின்பற்றாதப்பா, நீ அவங்களை விட்டு பிரிந்து வந்தா மட்டும்தான் நான் உன்னை ஏத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி எங்க இருந்த? நான் இந்த பேக்ரவுண்ட், அது என்ன பேக்ரவுண்ட் எனக்கு தெரியாது, அந்த பேக்ரவுண்ட் அதையும் கத்துக்காங்க. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறவங்க சொல்றவங்க இதெல்லாம் செய்யறாங்களே, அதையும் கத்துக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப செய்யறவங்க ஒரு நாள் வரும், நமக்கு வந்தது போல கர்த்தர் அவங்களுக்கும் ஒரு நாள் கிருபையா தரணும். அவர்களும் அந்த ஒரு விழிப்புக்குள்ள வருவாங்க. திருச்சபையாக எல்லாரும் கர்த்தருடைய வருகைக்காய் காத்திருக்கிற, பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுகிற உண்மையான மனவட்டியா மாறி அந்த ஒரு நாள் வரணும் அப்படின்னு சொன்ன திருச்சபைகள் கர்த்தர் சொல்லுகிறவர்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறதையா, செவி சாய்க்க ஆரம்பிச்சிடும். அப்பதான் கர்த்தர் நம்மையும் நடத்த தேவன் அவர் இன்றைக்கும் போதுமானவராக இருக்கிறார். வாசிக்கலாம். அடுத்த இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எகிப்தையும் வேணா கானானையும் வேணா தொடர்ந்து வாசிங்க. கானான் தேசத்தாருடைய செய்கையின்படியும் நடக்காத, அவர்களுடைய முறைமையின்படி நடவாமல், அவர்களுடைய முறைமையின்படி நடவாமல், என்னுடைய நியாயங்களின்படி செய்து, யாரு அதையும் செய்யாத இதையும் செய்யாத, என்னுடைய முறைமை என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள். என்னுடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆகையால் என் கட்டளைகளை என் நியாயங்களையும் கைக்கொள்ள கடவீர்கள். அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான். உங்களுக்கு தெளிவாகுதா? Is your understanding getting brighter little much? Is your understanding getting brighter? உங்களுடைய புரிந்து கொள்ளுதல் இன்னும் கொஞ்சம் தெளிவாகுதா? கவனிங்க, வேதத்திலிருந்து வசனத்தை வாசி காட்டிடலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 30-31 வசனத்தை வாசிக்கலாம் வேகமாக. அவர்கள் உனக்கு முன்பாக அழிக்கப்பட்ட பின்பு, அவர்கள் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொல்றார், இஸ்ரவேலே உனக்கு முன்பாக அந்த புறஜாதிகள் அழிக்கப்பட்ட பின்பு நீ அவர்களை பின்பற்றி சிக்கிக் கொள்ளாதபடி, அவர்களை பின்பற்றி சிக்கிக் கொள்ளாதபடிக்கு இந்த ஜாதிகள் தங்கள் தேவர்களை சேவித்தபடி, இந்த ஜாதிகள் நல்லா கேளுங்க, இந்த ஜாதிகள் யாரு? கான்ஸ்டன்டைன் நாட்கள் வந்துங்க, ரோமர் நாட்கள். இந்த ஜாதிகள் தங்கள் தேவர்களை சேவித்தபடி, தங்கள் தேவர்களை சேவித்தபடி நானும் சேவிப்பேன் என்று சொல்லி, நானும் சேவிப்பேன் சொல்லி அவர்களுடைய தேவர்களை குறித்து, அவர்களின் தேவர்களை குறித்து கேட்டு சாரியாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அது உன்னுடைய வழி இல்லை. Don't inquire. Telling it in your heart, even I will do. நான் அந்தபடி செய்கிறேன், நான் அவங்க செய்கிறபடியே செய்கிறேன். அடுத்தது வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இது எல்லாமே என்ன சொல்றது? எதுக்கு இத்தனை வசனங்களை வாசி காட்டுற? மரத்த வழிபாடு, மரத்தின் கீழ் கர்த்தருக்கு விரோதமாய் செய்கிற கிரியைகள் எல்லாமே கர்த்தருக்கு அருவருப்பு. இது புறஜாதியார் அல்லது இது அந்நியர்களுடைய வழிமுறைகள். அந்த வழிமுறையை தேவனுடைய திருச்சபையாகிய நாம தெரிஞ்சுக்க கூடாது. வாசிக்கலாம். 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ளாத. அதான் ட்ரீ. புரியுதா உங்களுக்கு? அதுதான் என்னது? மரம். அடுத்தது என்ன? அதை உங்களுக்கு சொல்றோம். எரேமியா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் தொடங்கி, நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் வேண்டாம், என்னிடத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசவும் வேண்டாம், நான் உனக்கு செவி கொடுப்பதில்லை. யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் அவர்கள் செய்கிறது நீ காணவில்லையா? செய்கிறத எங்க? எருசலேமில் செய்கிறத நீ பார்க்கலையா? எரேமியா, எனக்கு மனம்
மடிவு உண்டாக்க எனக்கு மன மடிவு உண்டாக்க அந்நிய தேவர்களுக்கு பானபாலிகளை வார்க்கிறார்கள். அந்நிய தேவர்களுக்கு என்ன பண்றாங்க? வானபலிகளை வார்க்கிறார்கள். அவர்கள் வானராக்கினைக்கு பணியாரங்களை சுடும்படி என்ன சுட்டாங்க? பலகாரம் வந்துச்சா? பணியாரங்களை சுட்டு பிள்ளைகள் விறகு பொறுக்குகிறார்கள். பிள்ளைகள் விறகை பொறுக்குவார்கள். பிதாக்கள் நெருப்பு மூட்டுகிறார்கள். நீங்க கிறிஸ்துமஸுக்கு பலகாரம் சுடுற போது நீங்க வீட்டுல போய் பாருங்க, எல்லாரும் வேலை செய்வாங்க. பாத்திருக்கியா? அம்மா கடாயில சுடுவா, பிள்ளை என்ன பண்ணுவான்? கடைக்கார ஒட்டி போடுவான். பார்த்துட்டு அப்பா கடை போடுவார், மாவு ஏதாவது வாங்கிட்டு வாங்க. Just to see everybody will be getting involved. என்னையா எல்லாத்துக்கும் நினைச்சிருக்கீங்க? நான் வைக்கிறீங்க இருக்கிறத காட்டி வச்சிருக்கீங்க. உண்மை பாரு, குடும்பம் ஒன்னா இருக்கிறது தப்பா வருது. இல்ல இல்ல பிசாசனம் பாரு. சரிங்க, அவ்வளவு இருந்தா சரி. நான் கேட்கிற கேள்வி ஒரே ஒரு பதில் சொல்லுங்க. இந்த வாரத்துல மட்டும் அல்லது இந்த டிசம்பர் 20ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 1-2 வரைக்கும் ஏங்க குடிக்கிறது அவ்வளவு அதிகமா இருக்கு? ஏங்க ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கு? ஏங்க பிரச்சனைகள் அதிகமாகுது? ஏங்க சண்டைகள் அதிகமாகுது? விற்பனை நல்லா தானே ஆகுது? ஏங்க இதெல்லாம் அதிகமாகுது? துணி சட்டை புது துணி வாங்கலாம், சரி வாங்கிங்க, இதெல்லாம் இருக்கட்டும். ஏன் இதெல்லாம் நடக்குது? நான் சொல்லவா, ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் இப்படிப்பட்ட அந்நிய வழிமுறைகளுக்கு அவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்கும் போது கேட்டுக்க, பிசாசு தன்னுடைய ஆவிகளை இப்படிதான் ரிலீஸ் பண்ணுவோம். புரியுதா உங்களுக்கு? Because everybody are cooperating. அவைகளுக்கு இணங்கி போறாங்க. பிசாசு தன்னுடைய ஆவிகளை இப்படிதான் செயல்படுத்த ஆரம்பிக்கும். புரியுதா உங்களுக்கு? புரியலையா? ஆனா எல்லாருமே ரெஸ்பாண்ட் பண்ற பத்தியா, அங்கதான் பிசாசு இன்னும் அதிகமா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். Everybody are responding good, good. அப்படியே கிரியேட் செய்ய ஆரம்பிக்கும். அத்தனை காரியங்களும் பிசாசு நடக்கிறது. ஆனா என்ன பெரிய விஷயம் தெரியுமா? பெருசா ஒரு பொய்யான ஒரு போர்வையை போத்தி வச்சிருக்கிறான். அதுக்கு பேரு கிறிஸ்து என்ற பேரை சொல்லி கிறிஸ்துமஸ் இல்லையா? அந்த பேரை வச்சு பொய்யானதை காண்பித்து இன்றைக்கு அநேக அதுல தான் நடக்கும். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? 93% கிறிஸ்டியன் செலிப்ரேட் கிறிஸ்துமஸ் அப்படின்னு எழுதி இருக்கிறது. இப்ப இந்த 93% நீங்க பாத்தீங்கன்னாக்கா எல்லாரும் மேக்சிமம் அந்த காலையில 1 மணி நேரம் போய் நிற்பான். போகும்போதே என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கிட்டு போவோம். மத்தியானத்துக்கு நல்லா சாப்பிடுவோம், ராத்திரிக்கு நல்லா குடிப்போம். சிலது காலையிலிருந்தே குடிக்க ஆரம்பிப்போம். பாருங்களேன், எதுக்குங்க எப்படி ஆகுது? That is how the evil spirit will take over. நீங்க இடம் கொடுத்தா பிசாசு அப்படிதான் ஆக்கிரமிப்பான். ஒரே ஒரு மனுஷன் இடம் கொடுத்தாலே பிசாசு அந்த இடத்தை ஆக்கிரமிக்க முடியும்னு சொன்னா, இத்தனை ஜனங்கள் இடம் கொடுக்கிற போது அவன் வேடிக்கை பார்ப்பானோ? This is exactly what is happening. இதுதான் நம்ம பார்க்கணும். வாசிக்கிறோம், இங்க என்ன நடந்துச்சு வாசிக்கிறோம். வானராக்கினிக்கு சிமாரிமஸ் அது அடுத்தது வாசிக்கலாம். இன்னொரு குட் ஃப்ரைடே ஈஸ்டர் வரணும். வாசிக்கலாம். பிள்ளைகள் விறகு பொறுக்குகிறார்கள். பிள்ளைகள் விறகு பொறுக்குகிறார்கள். பிதாக்கள் நெருப்பு மூட்டுகிறார்கள். ஸ்திரீகள் மாவு பிசைகிறார்கள். என்ன தெரியுமா அர்த்தம்? நான் சொல்லுவேன், உங்களுக்கு வேடிக்கையா இருக்கு இல்லையா? இப்ப நான் சொல்றேன் கேளுங்க. வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாரும் இணைந்து தேவனுடைய இருதயத்தை காயப்படுத்துங்க. Do you see that? Everybody involved in hurting God by practicing pagan roots, by taking pagan things. புரியுதா உங்களுக்கு? பாகனுடைய வழிமுறைகளை தெரிந்து கொண்டு தேவனாகிய கர்த்தருடைய இருதயத்தை காயப்படுத்துகிறதை பார்க்கிறீர்களோ? இப்படிதான் நாம செஞ்சோம். இதை கேட்கிறோமே, என்ன பண்ணணும்னு சொல்லு. என்ன செய்யணும்? அறியாம காயப்படுத்தி மன்னிச்சிருக்கேன். கர்த்தர் என்ன சொல்ல தெரியுமா? நீ செய்யாத. அப்படிப்பட்டவர்கள் எப்படியாவது மீட்க நீ முயற்சி பண்ண. அப்படிப்பட்டவர்கள் எப்படியாவது நீயும் ரட்சிப்புக்குள் நடத்த அவர்களுக்காக ஜெபம் பண்ண பிரயாசப்படு. அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அடுத்தது யாரு? அடுத்தது யாரு? அவரை முடிச்சு விட்டுருவோம். இவர் எங்க இருந்து வந்தாரு? நல்ல கவனிங்க. உலகம் என்ன சொல்லும் தெரியுமா? சாண்டா கிளாஸ் என்றவர் யாரு? இந்த செயின்ட் நிக்கோலஸ் என்கிற ஒரு பாதிரியார். அவர் அநேக சின்ன பிள்ளைகளுக்கு ஒழுங்கா
நல்லவங்களா இருந்தாங்கன்னு அப்பா அம்மா வந்து சொன்னா அவங்களுக்கு பரிசு பொருட்களை கொடுப்பாங்கன்னா, இல்ல நல்ல ஒழுங்கு பிள்ளையா இல்லாம இருந்தா அவங்களுக்கு பரிசு பொருட்களை கொடுக்காம அனுப்பிடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா, ரைட். ஆனால் இந்த சாண்டா கிளாஸ் என்கிற இந்த ஒரு காரியம் எப்போ அதிகமா பிரபலமாச்சு? இப்படிப்பட்ட ஒருத்தர் இருந்தார், செயின்ட் நிக்கோலஸ் ஒருத்தர் இருந்தார், அவர் மரித்து போனார், முடிஞ்சு போன கதை. ஆனா இந்த சாண்டா கிளாஸ் என்கிற காரியம் எப்போ வெளியரங்கமாச்சு, எப்போ அதிகமா பிரபலமாச்சு? கிறிஸ்துமஸுக்கு அவருடைய முகம் இல்லாம மாறினது எந்த காலத்தை தெரியுமா? 1930ஆம் ஆண்டு வரைக்கும் அப்படிப்பட்டவர் பெருசா புகழப்படவே இல்லை. 1930, just 70 to 80 years or maybe 90 years. யாருங்க இவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணா? அடுத்த ஸ்லைடு போங்க. இந்த அட்வர்டைஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் அவர் வெளியே வந்தார். கோகோ கோலா என்கிற அட்வர்டைஸ் தான் முதல்ல இவரை காண்பித்து கொடுத்தாங்க. அந்த நாள் தொடங்கிதான் இவர் பிரபலமானார். இன்னைக்கு கிறிஸ்துமஸுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம் தெரியாது. ஆனா ஏன் ஜனங்க வழிபடுறாங்க? சம்பந்தமே இல்ல. சரி, ஏன் வழிபடுறாங்க? ஏங்க வழிபடுறாங்க? இப்ப தெரியுதா? எப்போ ஜனங்க, அநேக ஜனங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அப்பவே பிசாசுடைய அவிக்கிரியை செய்ய ஆரம்பிச்சு. அதுதான் பிசாசுடைய கிரியை. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு நல்ல பிரபலமான இருக்கிற ஒரு நபர் மரித்து போனாங்கன்னு சொன்னா ஒரு சில கூட்டம் பேசும், ஐயோ நல்ல மனுஷன் செத்து போயிட்டாங்க. அது ஒரு ஆவி என்ன பண்ணிடும் தெரியுமா? எல்லாருக்குள்ளும் அதை பேச வைக்க ஆரம்பிச்சு. அவங்களுக்காக இவனும் செத்து போயிடுவான். தெரியுமா உங்களுக்கு? நடக்கிறது சொல்றேன் நான் உங்களுக்கு. அது அப்படிப்பட்ட ஆவி. When a mass crowd responds, immediately the Satan will utilize an opportunity and take it forward. அப்படிதான் செய்யும். நான் உங்களுக்கு ஏதாவது இப்ப அடுத்து பார்க்கலாம் பாருங்களேன். இங்கதான் இப்ப 1930. ஆக்சுவலா இது எங்கிருந்து வந்துச்சு? சரி, 1930 இல்ல, இந்த வழிமுறை எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா இதை வாசிங்க. The concept of very old man distributing gifts to kids did not originate with Saint Nicholas as some say. Ancient Germanic tribe worshipped a bearded deity called Odin. This Odin would ride an 8-legged horse called Sleipnir, who would descend from the heavens and leave children gifts. This is the origin, the roots of Santa Claus. Roots of cakes, roots of tree. எல்லாமே இதனுடைய வேற காட்டி கொடுக்கறத எங்க ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்னு அந்த மனுஷனுடைய காரியங்களை தான் கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதுதான் போக போக என்ன மாறிடுச்சு? புரியுதா உங்களுக்கு? அடுத்தது போடலாம். அப்ப என்னதான் பண்ணலாம் இன்னைக்கு அப்படின்னா ஒன்னே ஒண்ணு பண்ணலாம். மரம் போச்சு, வேரோட சான்சஸ், கேக்கு காணாத போச்சு, சாண்டா கிளாஸ் அப்படிப்பட்ட ஆளே இல்லாம ஆயிடுச்சு. என்னதான் பண்ணலாம் இன்னைக்கு அப்படின்னு சொன்னா கடைசியா ஒண்ணு செய்யலாம். இதை சுவிசேஷத்திற்காக இந்த நாளை ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். திருச்சபைக்கு இல்லைன்னு கத்து கொடுத்தேன். இந்த நாளை என்ன பண்ணலாம் என்பதையும் நான் காட்டி கொடுத்தேன். நல்லா கேட்குங்க. அப்ப இன்னைக்கு என்னதான் பண்ணலாம்? இதை சுவிசேஷமாக, சுவிசேஷத்தை சொல்ல பயன்படுத்திக் கொள்ளலாம். என்ன பண்ணுங்க? உங்க சொந்தக்காரங்க கூடாது, உங்க பக்கத்து வீட்டுல காரங்க இன்னும் ரட்சிப்புள்ள இல்லையா, அவங்களை கூப்பிடுங்க, அவங்களுக்காக சமைங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டு சொல்லுங்க, எங்க ஆண்டவர் எங்களுக்கு ரட்சித்தாரு, உங்களையும் ரட்சிக்கிட்டோம், நான் ஜோம் பண்ணிக்கணுமோ வச்சோம் பண்ணுங்க. அவங்க ஜோம் பண்ணிட்டு உன்னால முடிஞ்சாச்சு. ஒரு நிமித்தமாய் மற்றவங்க கிறிஸ்துவ பார்த்துக்கணும். ஏன் பிறந்தாருன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா சாப்பிட அதை செய்ய பரவாயில்ல. அடுத்தது ஒரு சின்ன டிராக்ட் கொடுக்கலாம். இதை எப்படி பயன்படுத்திக்கிறதுனா ஒரே ஒன்று பயன்படுத்திக்கலாம். நான் தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையாக மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னா முடியும். என்ன பண்ணலாம்? போ சுவிசேஷம் சொல்லலாம். போ டிராக்ட். நான் கேட்டுட்டு இருந்தேன் தெரியுமா? சரி, அட்லீஸ்ட் எங்கதான் போக முடியல, சுவிசேஷ அட்டையாவது பிடிச்சிட்டு இந்த தெருவு நடக்கிறதுக்கு பர்மிஷன் கிடைக்குமா பார்க்கலாம் தம்பின்னு கேட்டேன். நான் எதுவும் பேச மாட்டேயா, வெறும் சுவிசேஷ அட்டையை பிடிச்சிட்டு தெருவுல நடக்கிறேன், அது பர்மிஷன் கிடைக்குமா பாருங்க. சபையா நடக்கும், ஒன்றும் பேச மாட்டேன், கத்திக்கிட்டு கூச்சல் போட்டுக்கிட்டு கூப்பாடு போட்டுக்கிட்டும் போகிற ஆளுங்க. ஒரு எல்லா கையும் ஒரு அட்டை வசனத்தை பிடிச்சிட்டு அப்படியே நடந்துட்டு எனக்கு கொடுக்கப்பட்ட சந்திர பாண்டவர் can be utilized for evangelizing. Only one thing that we can do to put Satan to shame is the same day we can maximum utilize to evangelize somebody. பிசாசுகளை கதாபடம். ஐயோ ஏண்டா இந்த நாளை உண்டாக்கணும்னு யோசிக்கணும்.
நல்லா கவனிங்க. எஸ்தர் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் பூரிம் என்கிற பண்டிகை அந்நியர்களுக்கு. அந்த பூரிம் என்கிற நாள் அன்றைக்குத்தான் எல்லா யூதர்களையும் கொலை செய்து முடிக்கணும்னு நினைச்சாங்க. அந்த நாளை கர்த்தர் அவங்களுக்கு பண்டிகை மாற்றி கொடுத்தார். அப்படி பிசாசானவன் எல்லாரும் அந்நிய வழிகளை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு நாளை ஏற்படுத்தினா அந்த நாளையே சுவிசேஷம் சொல்ற நாளை மாத்திரணும். அதை செய்யணும். இன்னமும் பலகாரத்தை சுத்திக்கிட்டு மரத்தை வச்சுக்கிட்டு கேக்க வாங்கி கொடுத்துக்கிட்டு பழைய பாரம்பரியங்களை கொண்டு வந்து கர்த்தரின் இருதயத்தை வேதனைப்படுத்துகிறது நிறுத்தலாம். திருச்சபையாக்கினா கர்த்தர் பக்கமாய் திரும்பலாம். கர்த்தர் பக்கமாய் திரும்பலாம். தேவன் கர்த்தர்னா கர்த்தர் பக்கமா திரும்பலாம். இப்ப நீங்க சொல்லலாம், என்ன சொல்லலாம் தெரியுமா? கடைசியா ஐயா நாங்கள் ஒண்ணும் அந்நிய தேவங்களுக்கோ வானராக்கினிக்கோ மற்றவைகளுக்கோ நாங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யல, நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு தான் செய்யறோம். நீங்க என்ன பார்த்து சொல்லலாம், தைரியமா சொல்லலாம். அதுதான் உண்மை கூட. ஆமா, வசனம் என்ன சொல்லுதுன்னு வாசிக்க ஆரம்பிச்சுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு உபாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். Just finish off there. அவர்கள் உனக்கு முன்பாக அழித்து போட்ட பின்பு நீ அவர்களை பின்பற்றி சிக்கிக் கொள்ளாதபடிக்கு இந்த ஜாதிகள் தங்கள் தேவர்களை சேவித்தபடி. கவனிங்க. இந்த ஜாதிகள் தங்கள் தேவனை சேவித்தபடி நானும் சேவிப்பேன் என்று சொல்லி. நீ யாரை சேவிக்கிறாள்? புரியுது. நல்ல கவனிங்க. அவனுடைய வழிமுறைகளை அவனுடைய தேவனை சேவிக்கிறான். இஸ்ரவேல் யாரை சேவிக்கிறாள்? தேவனை சேவிக்கிறாள். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவன் சேவிக்கிறபடி நாமும் என் தேவனை சேவிப்பான்னு சொல்லாத. புரியுதா உங்களுக்கு? அவனுடைய தேவனை அவனுடைய வழிமுறையில அவன் தொழுதுகிறான். நீ என்ன பண்ணாத, அந்த வழிகளை உன் தேவனாகிய கர்த்தர் என்னிடத்தில் கொண்டு வராது. I do not approve those ways, even if it is you, even if it is that you addressing to me. புரியுதா உங்களுக்கு? நீ என் நாமத்தை சொல்லி அந்த வழிகளில் வந்தாலும் அதை நான் ஏற்க மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? அந்த வழிமுறைகளில கூட நீ என்கிட்ட வராத. நான் அந்த தேவனுடைய போல நான் இயேசுகிட்ட தான் போறேன். கர்த்தர் சொல்றாரு, நீ இயேசுகிட்ட தான் வர, ஆனா அந்த வழிகளிலே இங்க வராத. அது வேற, இது வேற. இப்போ வாசிங்க, முடிச்சுலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. இப்ப நாம கேட்ட இந்த செய்தியுடைய எல்லா காரியங்களும் அந்த வசனத்துக்குள்ள அடங்கியிருக்கு. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடனே விளைக்கப்படாதீங்கப்பா. நீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு ஏது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் செய்து அவர்களுக்குள்ளே உள்ளாவி அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறபடி நான் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் அவைகளை பின்பற்றுகிற காரியங்களையும் வழிமுறைகளையும் விட்டு பிரிந்து விலகி வருவீர்களானால் அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன். நீ என்ன பார்த்த என்னன்னு கூட தெரியுமா? தேவனே கூட கூட மாட்டேடா, என் அப்பான்னு கூடுவேன். நான் உன்னை பார்த்து என் ஜனமன்னு சொல்ல மாட்டேன், என் மக அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டுமானால் இவர்களை விட்டு விலகிவாங்க. செய்றவங்களை நியாயம் தீர்க்காதீங்க. ரோமர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்காக விசேஷித்துக் கொள்கிறார், நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவன் கர்த்தருக்கென்றே விசேஷித்துக் கொள்ளாதவனா இருக்கிறார். எனவே விசேஷித்துக் கொள்ளாதவர்களாகிய நாம், அதாவது இன்னைக்கு மட்டும் அல்ல, நமக்கு எல்லா நாளும் கர்த்தரோடு கூட விசேஷம் தான். ஒவ்வொரு பரிசுத்த ஓய்வு நாள் விசேஷம் தான். ராபோஜனம் விசேஷம் தான்.
வேதத்தை வாசித்து கர்த்தரோடு நடக்கிற எல்லா நாளும் நமக்கு விசேஷம். எனவே விசேஷமானவர்கள் நாம விசேஷித்த நாட்களை கர்த்தருக்காக வைத்துக் கொள்ளலாம். கர்த்தர் இன்னைக்கு விசேஷ நாள் நமக்கு எல்லா நாளுமே விசேஷம் தான். சரியா? அதனால விசேஷமா பாக்குறவங்கள நம்ம நியாயம் தீர்க்க கூடாதுன்னு அதே வேதம் சொல்லுது. ரோமர் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 13 இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரையும் குற்றம் தீர்க்காம ஒருவன் தன் சமூகத்துக்கு முன்பாக கருக்கடல் இடறுதல் போடலாகாது என்று தீர்மானித்தோம். உலகம் எல்லாரும் கொண்டாடுறாங்கிறது எங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு கொண்டாட்டத்தின் நாள் இல்லையா? யாரு சொன்னா கொண்டாட்டத்தின் நாள் இல்லை? உனக்கு நிச்சயமா உனக்கு கொண்டாட்டத்தின் நாள் இன்னைக்கு என்ன? அந்த நாளுக்காக காத்து ராஜா வருவாரு, நாம அவரோடு கூட எடுத்துக்கொள்ள போறோம். அல்லேலூயா. அதை விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்குன்னு இப்போ மனவாளன் இல்ல வரணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. வருத்து உடனே கொண்டாட ஆரம்பிச்சிருவியா? கணவன் இல்லைங்க, ஊருக்கு போயிருக்காரு. வர அவர் வந்தவர்களாக எங்களுக்கு கொண்டாடுவோம். ஆஃப்கோர்ஸ் கரெக்ட். மனவாளன் வரும் வரைக்கும் எங்களுக்கு அப்படிப்பட்ட கொண்டாட்டம் எதுவும் வருத்துங்க. அவர் இல்லாம என்னங்க கொண்டாட்டம்? அவ்வளவுதான். நாம காத்து இருக்கிறோம். மற்றவங்க செய்யறாங்க, அது நமக்கு தேவையில்லாது. இவ்வளவு சத்தியத்தை உங்களுக்கு காணி கொடுத்துட்டேன். இனி நம்முடைய தீர்மானங்கள் சமூகத்துல நீ வரும் வரை நான் காத்திருப்பாங்க.